ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டார்கெட் 1ல் இருக்கக்கூடிய 6th தமிழ் இயல் 1, இயல் 2, இயல் 3 இதற்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், தென் ஷார்ட்டாக எப்படி படிக்கிறது, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், இதெல்லாம் நம்ம இயல் 1, இயல் 2, இயல் 3ல் இருக்கக்கூடிய பகுதி, திருக்குறள், தென் இலக்கணம் உட்பட எல்லாமே நம்ம இதில் பார்த்து முடிக்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் டேர்ம் 2, டேர்ம் 3 முடிச்சிடுவோம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா இயல் 1, இயல் 2, இயல் 3 நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதில் முக்கியமாக என்னென்ன பாடல்லாம் படிக்கணும், எந்த லைன் அடிக்கடிக்கு டிஎன்பிசியில் கேட்குறாங்க, அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புதுசாக இப்போ தான் குரூப் 4க்கு வரீங்கன்னா, உங்ககிட்ட 6th தமிழ் புக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறனோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ கிளாஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஒரு முறை ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் நின்றுடும். தென் நீங்கள் அகெயின் புக்கை பார்க்கும்பொழுது ஒரு முறை நின்றுடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் விடாமல் படிக்கணும். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே படிக்கணும். ஆனால் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய லைன்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த லைன் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் நோட் பண்ணி வச்சு படிங்க. நீங்கள் யாருன்னா புதுசாக நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா டார்கெட் 15 வரைக்கும் நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். அதன் பிரகாரம் தான் வீடியோ கிளாஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் லிங்க் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கான கிளாஸஸ் போகும். இப்போ தமிழ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்புறம் ஜிஎஸ் வரும். ஜிஎஸ்சில் 10th பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அந்த பாடம், தென் மேக்ஸ், சயின்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து கிளாஸ் வரும். நான் கிளாஸ் எடுத்துகிட்டு உடனே நீங்கள் என்ன பண்ணலாம், புதுசாக பார்க்குறவங்க புக்கில் நல்லா படிச்சுட்டு நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்க தெரியலனா புக்கையே ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஏன்னா 6th தமிழ் பார்க்கும்போது கொஞ்சமாக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து 10thலாம் போனீங்கன்னா 9th 10thலாம் நோட்ஸ் நிறைய போகும். லைன் பை லைனாக நோட்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நோட்ஸ் எடுக்க டைம் இல்லாதவங்க புக்கையே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் குறித்து வச்சு படிக்கிறது நல்லது. ஓகேங்களா? இல்லை எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இருக்குது, எனக்கு ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்க தெரியுன்றவங்க நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்க தெரியாது, லைன் பை லைனாக எழுத தான் தெரியுன்றவங்க நீங்கள் நோட்ஸே எடுக்காமல் புக்கை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? புக்கு கையில் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சு படிங்க. ஓகேங்களா? தென் நான் தமிழ் டெஸ்ட் பேட்சும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதோட டீட்டெயிலும் டெலகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் போயிட்டு பாருங்கள். இந்த மந்த் எண்டு வரைக்கும் டைம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் இப்போவே ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஒரு 2 days 3 daysக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. பேட்ச் ஷெட்யூல் நான் போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், இன்பத்தமிழ். ஃபஸ்ட்டு இயல் பார்த்திங்கன்னா மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க. 2வது இயல் பார்த்திங்கன்னா இயற்கையை பற்றி கொடுத்துருக்காங்க. 3வது இயல் அறிவியல் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் இயல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் மொழியை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வர எல்லா லெசனுமே பார்த்திங்கன்னா மொழியை பற்றினது தான் இருக்கும். அதனால் அதை மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்டை நம்ம படிக்கும்போது எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த அடிப்படையில் பொறுத்து நம்ம மைண்டில் நிற்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். இப்போ முதல் இயலை பொறுத்த வரைக்கும் நம்ம மொழி சார்ந்து தான் படிக்க போகிறோம். இப்போது அடுத்து இயற்கை சார்ந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அறிவியல் சார்ந்து என 3 இயல் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம முதல் இயலில் ஃபஸ்ட் லெசன் இன்பத்தமிழ். இன்பத்தமிழ் ஆசிரியர் பார்த்திங்கன்னா பாரதிதாசன். பாரதிதாசன் தான் இன்பத்தமிழ். அடுத்து பாருங்கள், செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர். ஓகேங்களா? செந்தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யாருன்னா பாரதிதாசன். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, செந்தமிழுக்கு பல பெயர்களை சூட்டி மகிழ்ந்தவர் யாருன்னு கொடுத்துட்டு பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, பெருஞ்சித்திரனார்னு கொடுத்துருவாருங்க. செந்தமிழுக்கு பல பெயர்களை சூட்டி மகிழ்ந்தவர் பாரதிதாசன். அடுத்து பாடல் வரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்பிளனேஷனும்
நூலாசிரியரும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? என்னடா ஃபஸ்ட்டு நம்ம பாடலாசிரியர் பார்க்குறோன்னு நினைக்காதீங்க. பாடலாசிரியர் பார்த்துட்டு அந்த பாடலோட பொருள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாடல் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே வந்து அப்படி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எடுத்தோடனே நீங்கள் பாடல் படிக்கும்போது என்ன ஒன்றுமே புரியாது. அதனால் நீங்கள் ஆசிரியர் எழுதின ஆசிரியர் தென் வந்து அந்த பாடலோட பொருள் பார்த்துருங்க. இப்போ பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். பாரதியார் வந்து பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தான் பெயரை என்ன பண்ணியிருப்பார்? பாரதிதாசன்னு மாற்றிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தான் வந்து இவரோட பாடலில் வச்சுருப்பார். ஓகேங்களா? பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், அதுக்கப்புறம் பொது உடைமை, பகுத்தறிவு முதலியான கருத்துக்கள்லாம் இவருடைய பாடலில் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இவர் வந்து புரட்சி கவினும் பாவேந்தர்னும் சிறப்பிக்கப்படுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்குன்னா பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் வந்து இது இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக வந்து இவர் வந்து தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார்னா பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக. இவருடைய பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலியான புரட்சிகரமான கருத்துக்களை தான் வைத்து பாடியிருப்பார். இவர் வந்து புரட்சி கவினும் பாவேந்தர்னும் புதுவை குயில்னும் இவருக்கு பல பெயர்கள் இருக்குது. இப்போ இந்த புக்கில் வந்து புரட்சி கவினும் பாவேந்தர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த பாடல், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இன்பத்தமிழ், அது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் கவிதைகளில் இருக்கக்கூடிய தமிழ் என்ற டாபிக் கீழ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது நூல்வெளி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நூல்வெளியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே நீங்கள் படிக்கணும் லைன் பை லைனாக. இதில் வந்து மார்க் பண்ணி படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து கம்பல்சரி கொஷினில் அரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா பாரதிதாசன் யார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் அப்படி கேட்பாங்க. பாரதிதாசனுடைய பாடல்களில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவான கருத்துக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கொஷின் எப்படி வந்து அரைஸ் ஆகனா யாருடைய கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு போன்ற கருத்துக்கள் வந்து பாடுபொருளாக வச்சுருப்பாங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து பாரதிதாசன் நம்ம பிக் பண்ணணும். இதில் வேறு எப்படி ஒன்றும் கொஷின் கேட்பாங்கன்னா இவருடைய இயற்பெயர் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்பரத்தினம். இதுவே பாரதியாருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா சுப்பிரமணியன் வரும். ஓகேங்களா? இவர் கனக சுப்புரத்தினம், அவர் கனக சுப்பிரமணியன். அடுத்து இப்போ நம்ம நூல்வெளி பார்த்துட்டோம். இப்போ பாடலின் பொருள் பார்த்துடலாம். இவர் வந்து இப்போ மொழியை பற்றி தானே பார்க்குறோம். இவருக்கு தமிழுக்கு என்னென்ன பெயர் வச்சுருக்கார் பாருங்கள். அமுது, நிலவு, மனம். இவரை அமுது, நிலவு, மனம் என்று தமிழை பாடியவர்னு கூட யாருன்னு கேட்கலாம், பாரதிதாசன். ஓகேங்களா? அடுத்து வந்து இளமைக்கு என்ன தேவைப்படுது? பால் தேவைப்படுவது. புலவருக்கு கூர்மையான வாள் எது வந்து கேட்டிங்கன்னா வேல். ஓகேங்களா? தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால். நல்ல புகழ்மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல். ஓகேங்களா? தமிழ் எப்படி இருக்குன்னா இளமைக்கு பால் போன்றதுனும் புலவருக்கு வேல் போன்றதுனும். அப்புறம் உயர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா வானம் போன்றதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சோர்வை நீக்க ஒளிர செய்யும் தேன் போன்றது. தமிழை தான் வந்து இப்படி எல்லாமே வந்து அவர் பாடியிருக்காரு. அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் கவிதைக்கு வாள், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், உயர்வுக்கு வானம் போன்றது. அப்புறம் இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, கவிதைக்கு வால் போன்றது. தமிழுக்கு என்னென்ன பெயர் வச்சுருக்காரு? அமுதும், நிலவு, மனம். ஓகேங்களா? அமுது, நிலவு, மனம்னு அவர் பெயர் வச்சுருக்காரு. இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாடல் வரிகளை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாடல் வரி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மனசில் வந்து பதியும். இதில் நம்ம ஹைலைட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட பாடல் வரி தான். இதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு முறை படிச்சுட்டு அந்த தீம் வந்து எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பாடல் வரி வந்து கொடுத்துருக்குற பாடல் வரி ஒரு 10 லைன் இருக்குன்னா 10 லைனுமே வந்து நம்ம மைண்டில் நிறுத்த முடியாது. அதனால் பாடலின் கருன்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா,
இயல் 1 வந்து தமிழ் மொழியை சார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இன்ப தமிழை எதை பற்றி சொல்ல வராங்க? தமிழ் மொழியை வந்து பாரதிதாசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? புகழ்ந்து பாடியிருக்காரு. அதுதான் வந்து கரு. அதை மைண்டில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த பாடல் வரி கேட்கும்போது அதை சார்ந்து இருக்கான்னு நம்ம அந்த 4 ஆப்ஷனில் பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தமிழுக்கு என்னென்ன சொல்லியிருக்காரு? அமுதுன்னு பேர் சொல்லியிருக்காரு, நிலவுன்னு சொல்லியிருக்காரு, மனம்னு சொல்லியிருக்காரு. அந்த டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனில் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா? பாடலின் பொருள். அதுக்கப்புறம் உயிருக்கு நேர். தமிழ் எப்படி இருக்குது? நம்ம உயிருக்கு நேராக இருக்குது, விளைவுக்கு நீர், அப்புறம் வாழ்வுக்கு ஊர் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புகழ்மிக்க புலவருக்கு வேல் போன்றது. தமிழை பற்றி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உயர்வுக்கு வானம் போன்றது, அசதிக்கு தேன் போன்றது, அறிவுக்கு தோல் கொடுக்கக்கூடியது, கவிதைக்கு வாள் போன்றது. இப்போது இவ்வளோதான் பாடல். ஓகேங்களா? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். ஃபஸ்ட்டு தமிழுக்கு அமுதம்னு வச்சுருக்காரு, நிலவுன்னு வச்சுருக்காரு, மனம்னு வச்சுருக்காரு. அது எதுக்கு நேரானது? உயிருக்கு நேரானது, விளைவுக்கு நேரானது, அதுக்கப்புறம் வாழ்வுக்கு ஊர் போன்றது, இளமைக்கு தேவையான பாலை கொடுக்கக்கூடியது தமிழ், புலவருக்கு வேல் போன்றது, உயர்வுக்கு வானம் போன்றது, அசதிக்கு தேன் போல் அது வந்து என்ன நமக்கு இருக்குது, அறிவுக்கு தோல் கொடுக்கக்கூடியது தமிழ், கவிதைக்கு வைரத்தின் வாள். ஓகேங்களா? இதுதாங்க பாடல் வரி. ஒன்றுமே இல்லை. நாம் அந்த கரு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த 2 லைன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லா லைனுமே வந்து ஓரளவுக்கு சும்மா பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நம்ம படிச்சிடலாம். அடுத்து போகலாமா நம்ம? அவ்வளோதான். ஹைலைட் பண்ண பாயிண்ட்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொல்லும் பொருளும் கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணணும்? பார்த்து தான் ஆகணும். நிருமித்த, உருவாக்கிய. சமூகம்னா மக்கள் குழு. நிருமித்தனா உருவாக்கிய, சமூகம்னா மக்கள் குழு. விளைவுனா வளர்ச்சி, அசதினா சோர்வு, வளர்ச்சி. விளைவுக்கு நீர்னு படித்தோம் இல்லைங்களா? நம்ம வளர்ச்சிக்கு தமிழ் எப்படி போன்றது? நீர் போன்றதுன்னு சொல்கிறாங்க. அசதியாக இருக்கும்போது அது தேன் போல் வந்து நமக்கு சோர்வை நீக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம போகலாம். பாடலின் பொருள் பார்த்தாச்சு, நூல்வெளி பார்த்தாச்சு. அடுத்து புக் பேக், கற்பவை கற்றபின். இதில் பாருங்கள், தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இது ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா காசி அனந்தன். இதில் எல்லா லைனுமே கேட்டிருக்காங்க. ஆனால் அதிகமாக கேட்ட லைன் பார்த்திங்கன்னா மேலே 2 லைன் இருக்கு இல்லைங்களா? அதுவும் கீழே 2 லைன் அதுவும் இருக்கும். இதில் பாருங்கள், உனக்கும் எனக்கும், கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும், எதுகை மோனை வர மாதிரியே இருக்கும். அதனால் வந்து இது நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். உனக்கும் எனக்கும், கசக்கும் புளிக்கும், இனிக்கும் இனிக்கும், இது போலலாம் வந்து முடிஞ்சதுன்னா அது கவிஞர் காசி ஆனந்தன்னு நீங்கள் ஷார்ட்டாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாடல் வரிலாம் ரிப்பீட்டடாக கேட்டது தான். இதில் புக் பேக் பார்த்துடலாம். ஏற்ற தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும், ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். உங்ககிட்ட புக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் புதுசாக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஆன்சரை. நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும்னா அசதியாக இருக்கும். நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது ப்ளஸ் என்று. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் பயிர். ஓகேங்களா? அடுத்து போகலாம். தமிழ் வந்து விளைவுக்கு நீர் போன்றது, அறிவுக்கு தோல் போன்றது, இளமைக்கு பால் போன்றது, புலவருக்கு வேல் போன்றது. அவ்வளோதாங்க, இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம். அடுத்து தமிழ் கும்மின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி. இப்போ தமிழ் கும்மி வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆசிரியர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? பாடல் வரி வந்து பார்த்திங்கன்னா கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதியரே கும்மி கொட்டுங்கடின்னு ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து நூல்வெளியும் என்ன பண்ணலாம், பொருளும் பார்த்துட்டு வந்துடலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நூல்வெளி பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி தமிழ் பற்றி தான் வந்து மொழியை பற்றி தான் இயல் 1 வரும். இப்போது தமிழ் கும்மியோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சித்திரனார். இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா மாணிக்கம். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம். இவர் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறாருன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். இவர் எழுதிய நூல்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா
கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், அதுக்கப்புறம் பள்ளி பறவைகள், மகபுகு வஞ்சி, இது போலலாம் வரும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இவர் எழுதிய நூல்கள் தான். அடுத்து பாருங்கள், இவர் எழுதிய இதழ்கள். ஓகேங்களா? எழுதிய இதழ்களில் இவர் பணிபுரிந்த இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இந்த இதழ்கள்லாம் வந்து இவர் நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியிருக்காரு. இது தென்மொழி தேன்மொழி கிடையாது. எக்ஸாமில் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஆப்ஷன் தென்மொழி, தேன்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நலம். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொஷின் இதில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஷின்னா இந்த பாயிண்ட்டு க்ரீன் கலரில் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டு. தனி தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் வரி, தமிழ் கும்மி பாடல் வரி பார்த்திங்கன்னா கனிச்சாறு என்ற நூலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 8 தொகுதியாக வெளியே வந்திருக்கு. கனிச்சாறு என்ற நூலில் இருந்து எடுத்திருக்காங்க. 8 தொகுதிகளாக என்ன பண்ணியிருக்காங்க, வெளிவந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாடலின் பொருள் பார்த்துடலாம். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. 8 திசையிலும் புகழ் பறக்க. அப்புறம் பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும். தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனதின் அறியாமையை பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர். அடுத்து பாருங்கள், இவருடைய இயற்பெயர் மாணிக்கம் பார்த்தாச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா பாவலரேறுன்னு சொல்லுவாங்க. பாவலரேறு, இயற்பெயர் மாணிக்கம். அடுத்து இவர் எழுதிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். இவருக்கு முக்கியமாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி கொஷினில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின், தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர்னு கொடுத்துட்டு அவரோட சிறப்பு பெயர் கொடுக்காம இயற்பெயர் கொடுத்து கூட கேட்கலாம். மாணிக்கம், அப்புறம் சுப்புரத்தினம், சுப்பிரமணியன், இது மாதிரி வந்து அவர்களோட இயற்பெயர் கொடுத்தும் பார்க்கணும். இயற்பெயரும் நம்ம பார்த்துக்கணும், சிறப்பு பெயரும் பார்த்துக்கணும். ரெகுலராக ஒரு பேர் இருக்கும், அதையுமே நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா கனிச்சாறு தொகுதியிலேருந்து தான் நமக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. கனிச்சாறில் 8 தொகுதிகளாக வந்து வெளிவந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்து பாடலின் பொருள் பார்க்கலாம். பாடலின் பொருள் பாருங்கள். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை குட்டி கும்மி அடிப்போம். 8 திசையிலும். பல 100 ஆண்டுகளை கொண்டது தமிழ்மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள், கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டுவது தமிழ்மொழி. இப்போது நம்ம பொருள் பார்த்துட்டோம், நூலாசிரியம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடல் பார்க்கலாம். இப்போது பாடலில் என்ன சொல்ல வராங்கன்னு பாடலின் பொருளில் பார்த்துட்டு இப்போ நம்ம பாடல் படிக்கும்போது என்ன பண்ணோம், நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இதோட பொருள்கள் பார்த்துடலாம். ஆழிப்பெருக்குனா கடல்கோள். இதில் பாடலில் கொடுத்துருக்கக்கூடிய ஆழிப்பெருக்குனா கடல்கோள். மேதினினா உலகம். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து எக்ஸாமில் கம்பல்சரி கேட்கக்கூடியது. சொல்லும் பொருளும் வந்து நீங்கள் எல்லா பாடல்லையும் இருக்கக்கூடியதில் நீங்கள் படித்தே ஆகணும். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போது நம்ம பாடல் பார்க்க போகிறோம். தலைப்பு பார்த்திங்கன்னா தமிழ் கும்மி. ஆசிரியர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இதில் ஏற்கனவே டிஎன்பிசி கொஷினில் கேட்ட பாடல் வரி வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த லைன் கேட்டுட்டாங்க, இந்த 2 லைனுமே கேட்டிருக்காங்க, இந்த லைனுமே கேட்டிருக்காங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நம்ம பொருள் படித்தோங்களா? இப்போ வந்து நீங்கள் இந்த பாடல் படிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். புதுசாக ஏதோ படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது.
எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவும். ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. பல காலங்களாக நம்ம தமிழ் மொழி தாண்டி வந்திருக்கு. ஊற்றெனும் நூல் பல கொண்டது. நூல்கள் பல நிறைந்த மொழி தான் தமிழ்மொழி. ஆழி பெருக்கிருக்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது. ஆழி பெருக்குனா கடல்கோள். ஓகேங்களா? அந்த கடல் சீற்றங்கள் வந்தபோதும் நம்ம தமிழ்மொழி என்ன இருக்குது? அழியாமல் இருக்குது. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் அகட்டும் அறமேன்மை கிட்டி இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. நம்ம ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆக்காமல் நம்ம ஜாலியாக தமிழ் படிக்கலாம். தமிழ் மாதிரி ஒரு ஜாலியான, அதாவது ஆசையாக இருக்கும் படிக்க படிக்க. ஓகேங்களா? அதனால் ஈஸி நமக்கு நம்ம தாய்மொழி. இப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் ரிவர்ஸில் இருந்தே வாங்க, நூல்வழி தெரிஞ்சுக்குங்க. முதல்ல ஹெட்டிங் படிங்க. தமிழ் கும்மியா, ஆசிரியர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ அவரை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பாடலின் பொருள் நம்ம படிச்சுட்டு போயிட்டோன்னா அந்த பாடல் வரி படிக்கும் போதே நமக்கு ஈஸியாக மனதில் நின்றுடும். ஓகேங்களா? புக் பேக் பார்க்கலாம். கற்பவை கற்றபின் ஒன்று இருக்குது, அதை பார்த்துருவோம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. இதில் நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா தோன்றி வருது பாருங்கள். ஷார்ட்கட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த லைனும் கேட்டிருக்காங்க. தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. எப்படி கொஷின் கேட்பாங்க? தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் என தமிழ் மொழியின் சிறப்பை எந்த ஆசிரியர் கூறியுள்ளார்? இல்லை இந்த கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. வாணிதாசன் அவர்கள். இதில் ஷார்ட்கட்டாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா வாணிதாசனா வாணி இங்கே வா, நம்ம தோன்றி செடி வைக்கலாம். ஓகேங்களா? பள்ளம் தோண்டி தானே செடி வைப்போம். அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாரி ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். வாணி இங்கே வா, தோன்றி பள்ளம் வைக்கலாம், பள்ளத்தில் நம்ம செடி வைக்கலாம். அது மாதிரி எதனா ஒரு ஷார்ட்கட். ஓகேங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து புக் பேக். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். செம்மை ப்ளஸ் தமிழ். செந்தமிழ் என்பது பண்பு தொகையில் வரும். ஓகேங்களா? அந்த வேர்ட் கொடுத்து கேட்டாங்கன்னா வினை தொகையா பண்பு தொகையா பெயரச்சமா வினையச்சமான்னு கேட்டாங்கன்னா பண்பு தொகை. ஓகேங்களா? அடுத்து பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் ப்ளஸ் அகற்றும். அடுத்து பாட்டிருக்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டிருக்கும். 8 + திசை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. புக் பேக் முடிஞ்சது. அடுத்து ஒரு லெசன். ஓகேங்களா? வளர்த்தமிழ்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஃபுல்லாமே படிச்சிருங்க, லெசன் ஃபுல்லாமே. ஆனால் இதில் இம்பார்ட்டன்ட் மட்டுமே நம்ம பார்த்தா போதும். ஓகேங்களா? எப்போவுமே தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாயிண்ட் மட்டும் படிக்கக்கூடாது. லெசன் ஃபுல்லாமே ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நீங்கள் குறித்து வச்சுக்கணும். அடுத்த டைம் ரிவிஷன் பண்ணும்போது அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டுமே கூட நீங்கள் பார்த்தா போதும். இதில் உலகில் பார்த்திங்கன்னா 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் இலக்கண வளமும் இலக்கிய வளமும் பெற்று திகழும் மொழிகள் கொஞ்சம் தான் இருக்கும். அதில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டது நம்ம சிறப்புமிக்க தமிழ் மொழின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? வளர்த்தமிழ்னு நம்ம மொழியை தான் சொல்கிறாங்க. உலகத்தில் மொத்தம் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. அதில் இலக்கண வளமும் இலக்கிய வளமும் நிறைந்த மொழி தமிழ் மொழி. அதுவே நம்ம செம்மொழின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியை செம்மொழின்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ் இலக்கியங்கள் ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டவை. என்னென்ன இருக்குன்னா ஓசை இனிமை சொல் இனிமை பொருள் இனிமை கொண்டது என யார் சொல்லியிருக்காரு? பாரதியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பாரதியார் அவர்கள் தமிழ் பற்றி ஒரு பாடல் பாடியிருக்காரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்.
என தமிழ் மொழியின் எதை பற்றி சொல்லியிருக்காரு? இனிமையை பற்றி சொல்லியிருக்காரு. தமிழ் மொழி என்ன மொழினா? செம்மொழி, மூத்த மொழி, எளிமையான மொழி, சீர்மை மிக்க மொழி, மூத்த மொழி. இது போல் தமிழின் பெருமையை நிறைய இந்த பாடலில் இந்த பாடப்பகுதியில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாரதி தாயின் தொன்மையை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? மேலே இருக்கிறதும் பாரதியாரோட வரிகள் தான், கீழே இருக்கிறதும் பாரதியாரோட வரிகள் தான். இதில் தமிழின் இனிமை பற்றி சொன்னதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற பாடல் வரியை இயற்றியவர். அப்படி இல்லைன்னா தமிழ் மொழியின் இனிமையை பற்றி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என அந்த கூற்றை கூறியவர்னு கேட்டாலும் பாரதியார் தான். இதுவே பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அவங்க எப்போ பிறந்தாங்கன்னு அவங்களுக்கே ஞாபகம் இல்லை, அவ்வளோ காலங்கள் முன்னாடி பிறந்திருக்காருன்றது தான் அவர் சொல்ல வராரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். யாமறிந்த யாம் கண்ட அப்படின்னு வந்துட்டாவே நீங்கள் பாரதியாரை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து நான் ஹைலைட் பண்ணியிருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கணும். அதெல்லாம் படிக்கக்கூடிய டிஎன்பிசிக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொஷினில் வரும். அடுத்து பாருங்கள், தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். தொல்காப்பியம் நமக்கு கிடைத்துள்ள தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அடுத்து தமிழ் மொழி என்ன சொல்கிறாங்க? முதல்ல செம்மொழின்னு சொல்கிறாங்க, தொன்மை மிக்க மொழி, இனிமையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க? எளிமையான மொழின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி ஏன் எளிமையான மொழின்னு சொல்கிறாங்க? படிக்கவும் பேசவும் எழுதவும் எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இருக்காது, எளிமையாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழின்னு சொல்கிறாங்க. இப்போ உயிரும் மெய்யும் இணைவதால் என்ன தோணுது நமக்கு? உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது. அமுது, இது பாருங்கள், எந்த ஒரு காம்ப்ளிகேஷனுமே இல்லை. ஆ ப்ளஸ் மூ ப்ளஸ் து, அமுது. இதில் தமிழ் மொழியை எழுதும் முறையை மிக எளிதுதான். ஓகேங்களா? நம்ம எழுதுறதும் மிக எளிதுதான் சொல்கிறதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இந்த எக்ஸாம்பிளில் கேட்டிருக்காங்க. இது டிஎன்பிசி கொஷினில் ஆல்ரெடி வந்தது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் என்ன எழுத்துக்களாக இருக்கும்? வலஞ்சுழி எழுத்துக்கள். இப்போது வலஞ்சுழி எழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இதில் டா, யா, ழா இடஞ்சுழி எழுத்துக்கள். இது ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வலஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாத எழுத்து எழுது, அப்படி இல்லைனா இடஞ்சுழி எழுத்துக்களில் பொருந்தாத எழுத்து எதுன்னு கொஷின் கேட்பாங்க எக்ஸாமில். அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம் பாருங்கள். சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள். தமிழ் தமிழ்ன்ற சொல் ஃபஸ்ட்டு எதில் யூஸ் பண்ணியிருக்காங்க? தொல்காப்பியம் நூலில். தமிழ்ன்ற வேர்ட் ஃபஸ்ட்டு தொல்காப்பியத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. இதுக்கு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். தமிழ் தொல்காப்பியம். ஓகேங்களா? தொல்னா தோல் ஞாபகம் வச்சுக்கோங்க, தோல்னா நம்ம ஸ்கின், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழன் கிளவியும் அதனோரற்றே. பாடல் வரியில் கிளவின்னு வருதுங்க, பாட்டி கிளவி. அதில் அவங்களுக்கு என்ன இருக்கும்? தோல் சுருங்கி இருக்கும். தமிழன் கிளவியும் அதனோரற்றே அப்படி நீங்கள் சும்மா ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுன்ற வேர்ட் எதில் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம். சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு, தமிழ்நாடுன்ற வேர்ட் சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வஞ்சினா என்ன? பெண். அப்போ தமிழ்நாட்டு பெண்கள்லாம் அழகாக இருப்பாங்க, இல்லைனா அறிவாக இருப்பாங்க. அது மாதிரி என்ன ஒரு ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின். அதுதான் பாடல் வரி. அந்த நூலெல்லாம் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இடம்பெற்றிருக்கு. அப்புறம் தமிழன் என்ற சொல் பார்த்திங்கன்னா அப்பர் தேவாரம் என்னும் நூலில் என்ன பாடல் வரியில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா தமிழன் கண்டாய், தமிழன் கண்டாய். அப்பானாவே நம்ம தமிழன்னு நெஞ்சு தட்டி சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அப்பா எப்படி இருப்பார்? நல்லா மீசை நல்லா தடிசாக வரிச்சிக்கிட்டு வேட்டி ஷர்ட்லாம் போட்டு நல்லா எப்படி இருப்பார்? தமிழன் சொல்கிறதுக்கு நல்லா பெருமையாக இருக்குமா? அப்பா அப்பானாவே தமிழன் நமக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன? வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுப்பீங்களோ இல்லை மனப்பாடம் பண்ணுவீங்களோ, ஆனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதனால் நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து
சீர்மையான மொழி. தமிழ் என்னென்ன மொழி சொல்லியிருக்காங்க? செம்மொழி, மூத்த மொழி, வளர்மொழி, தொன்மை மிக்க மொழி. இப்போது எளிய மொழி சொல்லியிருக்காங்க. இப்போ சீர்மையான மொழின்னு சொல்ல வராங்க. சீர்மை சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். ஓகேங்களா? இதில் உயர்திணை அக்ரிணை இரு பகுப்புகள் இருக்குது. அதில் உயர்திணையை வந்து நம்ம மக்கள் தமிழ் மக்கள் எப்படி சொல்லியிருக்காங்க? அதை தாழ்திணைன்னு சொல்லாமல், இப்போ உயர்திணைன்னா என்ன? மனிதர்கள் வருவாங்க. தாழ்திணைனா அக்ரிணை தான் தாழ்திணைன்னு சொல்லாமல் அக்ரிணைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திணை உயர்வு அல்லாத திணை தான் வந்து அக்ரிணைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் உயர்திணைக்கு ஆப்போசிட் தாழ்திணைன்னு சொல்லாமே? ஆனால் அப்படி சொல்லாமல் அக்ரிணை ப்ளஸ் திணை உயர்வு அல்லாத திணை, அதாவது உயிரற்ற பொருட்கள் ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து அக்ரிணையில் வரும். அதே பாருங்கள், பாகற்காய் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு உடைய காய். அது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? கசப்பு காயின்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்படி மக்கள் வந்து அதை கையாண்டிருக்காங்க, அழகாக கையாண்டிருக்காங்க. அதுதான் சீர்மையான மொழின்னு சொல்கிறாங்க. பாகற்காயை பாகு ப்ளஸ் ப்ளஸ் காய், அதாவது இனிப்பு அல்லாத காய் தான் வந்து பாகற்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இவ்வளோ வந்து மகத்துவம், அதாவது மகத்துவம் பெருமை எல்லாமே நம்ம தமிழ் மொழிக்கு இருக்குது. சீர்மை அழகாக கையாண்டிருக்காங்க இல்லைங்களா? அதுதான் சீர்மை மொழின்னு சொல்ல வராங்க. அடுத்து வளமை மொழி. ஓகேங்களா? செம்மொழி சொல்லிட்டாங்க. இப்போது நம்ம வளமை மொழிக்கு வரோம். ஏன் வளமை மொழி? தமிழ் வளமை மிக்க மொழி எதனால் சொல்கிறாங்க? பல நூல்கள் வந்து நம்ம தமிழ் மொழி வந்து உள்ள அடக்கி வச்சுருக்கு, பல நூல்களை. என்னென்ன நூல்கள்னு பார்த்திங்கன்னா, இலக்கண நூல், சங்க இலக்கியங்கள், காப்பியங்கள், இது மாதிரி வந்து பல வகையான நூல்களை வந்து தமிழ் மொழி உள்ளடக்கி வச்சுருக்கு. இப்போ தொல்காப்பியம், நன்னூல்லாம் இலக்கண நூல்கள். இதுவே கூட கொஷின் கேட்பாங்க. தொல்காப்பியம் நூல் நன்னூலும் வந்து எவ்வகை நூல்? இலக்கண நூலா, இலக்கியமா, காப்பியமான்னு கேட்பாங்க. நம்ம இலக்கண நூல் சூஸ் பண்ணணும். அதுபோல் 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா 17 மேற்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. திருக்குறள், நாலடியார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அறநூல்கள்னு சொல்லுவாங்க. அறநூல்கள். அப்படி இல்லைனா 17 கீழ்கணக்கு நூல்களில் வரும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, ராமாயணம், மகாபாரதம் இது போலாம் வந்து அது காப்பியங்களில் வந்துடும். இவ்வாறு இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்த மொழி நம்ம மொழி. அதனால் வந்து வளமை மிக்க மொழின்னு சொல்கிறாங்க. அதேமாரி சொல்வளமும் மிக்கதுன்னு சொல்கிறாங்க தமிழ்மொழி. ஏன் சொல்வளம் மிக்கது? ஏன் அதனால் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு பூவை எடுத்துக்கோங்க. பூவின் 7 நிலைகள், அதாவது தோன்றுவது முதல் உதிர்வது வரை, தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூ எத்தனை படிநிலைகள் இருக்குது? 7 படிநிலைகள் இருக்குது. அரும்பு, மொட்டு, இந்த பிக்சர் பாருங்கள். அரும்பு, மொட்டு, மூகை, மலர், அலர், வி, செம்மல். ஓகேங்களா? அரும்பாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மொட்டு, மூகை, மலர், அலர், வி, செம்மல் என 7 நிலைகள், தோன்றுவது முதல் உதிர்வது வரை. இது மாதிரி ஒரு பூவுக்கே வந்து சொல் வளம் மிக்கதாக இருக்குது. இத்தனை ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இத்தனை ஆப்ஷன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் வச்சு மக்கள் அழைச்சிருக்காங்க. அடுத்து, ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரே ஒரு எழுத்து தான், அதுக்கு பல பொருள்கள் இருக்கும். இப்போ மான்ற ஒரே எழுத்து தான், அதுக்கு பாருங்கள் மரம்னு பேர் இருக்குது. விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இந்த எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இது டிஎன்பிசி கொஷினில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய இதுவும் ஒரு கொஷின். ஓகேங்களா? அதுமாதிரி பூவின் 7 நிலைகளில் பொருந்தாத ஒன்று எதுன்னு கேட்பாங்க. அப்போ அரும்பு, மொட்டு, மூகை, மலர், அலர், வி, செம்மல் அது எல்லாமே நீங்கள் மைண்டில் இருந்தால் தான் பொருந்தாதது ஒன்றை சூஸ் பண்ண முடியும். அந்த கொஷினும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து, தமிழ்மொழி வளர்மொழின்னு சொல்கிறாங்க. ஏன் வளர்மொழின்னு சொல்கிறாங்க? தமிழுக்கு என்ன முத்தமிழ்னு ஒரு பெயரும் உண்டு. ஓகேங்களா? இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், எப்பவுமே வந்து கீழே போகாது. ஓகேங்களா? வளர்ந்துக்கிட்டே தான் இருக்க அதோட வளர்ச்சி அதிகமாக தான் இருக்கும். இயல் தமிழ், இதில் வந்து பார்த்திங்கன்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ்னு 3 இருக்கும். அதுதான் முத்தமிழ்னு சொல்லுவாங்க. இயல் தமிழ் என்ன பண்ணுன்னா எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் வந்து உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஓகேங்களா? இதுதான் வந்து தமிழுக்கு வந்து வளர்மொழின்னு சொல்கிறாங்க. அதுபோல் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா காலந்தோறும் புதுசாக வந்து உருவாகிட்டே இருக்கும். இதில் தமிழ் கவிதை வடிவங்கள்லாம் பாருங்கள். என்னென்ன சொல்கிறாங்கன்னா, செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா. செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா அதெல்லாம் வந்து எந்த டாபிக்ஸ் கீழே வருதுன்னா தமிழ் கவிதை வடிவங்கள். இதுவே கட்டுரை, புதினம், சிறுகதைலாம் உரைநடை வடிவத்தில் வந்துடும். இது கூட கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, தமிழ் கவிதை வடிவங்களில் பொருந்தாத ஒன்றை சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு செய்யுள், கவிதை, புது கவிதை, புதினம் கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு புதினம் வந்து
சூஸ் பண்ண ஞாபகம் வராது. அதனால் இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ் கவிதை வடிவங்களில் எது வருது, தமிழ் உரைநடை வடிவங்களில் எது வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும். அதுபோல் தெரிந்து கொள்வோம் பாருங்கள். தாவரத்தின் இலைப்பெயர்கள்: ஆல், அரசு, மா, பலா, வாழை. இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் படிக்கும்போதே ஆலை இலை, அரச இலை, மா இலை, பலா இலை, வாழை இலைன்னு சொல்லி சொல்லி பழகிட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும்பொழுது இலைக்கிழ தான் அந்த வருதான்னு நம்ம நீங்கள் கரெக்டாக உங்கள் மைண்டு சூஸ் பண்ணிடும். அடுத்து பாருங்கள், அகத்திக்கீரை. படிக்கிறதே இப்படி படிங்க நீங்கள். அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அருகம்புல், கோரைப்புல், நெல் தாள், வரகுத்தாள், மல்லித்தழை, சப்பாத்தி கள்ளி மடல், தாழை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு அப்படின்னா பாக்கு, கூந்தல். அப்படி நீங்கள் படிக்கும்போது நீங்கள் சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு மனப்பாடம் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க. படிக்கும்போது நீங்கள் ஒன்ஸ் இதேமாதிரி படிச்சுட்டே வந்தீங்கன்னா நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றுடும். அடுத்து புதுமை மொழின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழி எப்படி சொல்கிறாங்க? புதுமை மொழின்னு சொல்கிறாங்க. ஏன் புதுமை மொழின்னு சொல்கிறாங்க? இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாரி என்ன இருக்குது? தமிழில் பல கலை சொற்கள் உருவாகிட்டே தான் இருக்குது. இணையம் அப்படின்னா என்ன? இங்கிலீஷில் இன்டர்நெட். முகநூல், ஃபேஸ்புக், புலனம், வாட்ஸ்அப், குரல் தேடல், வாய்ஸ் சர்ச், தேடுபொறி, சர்ச் இன்ஜின், செயலி, ஆப், தொடுதிரை, டச் ஸ்க்ரீன். இது போல் பல சொற்கள் தமிழில் என்ன இருக்குது? உருவாகிட்டு தான் இருக்குது. அடுத்து ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சின்னு இது போல் தமிழ் மொழியில் அறிவியலுக்கு ஏற்ற மாரி சொற்களும் புதுசாக உருவாகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அறிவியல் தொழில்நுட்ப மொழி. அறிவியல் தொழில்நுட்ப மொழிக்கு ஏற்ற மாரி நம்ம தமிழ் மொழி யூஸ் பண்ணலாம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். இப்போது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் எதன் அடிப்படையில் அமைக்க வேண்டும்னு கொஷின் வரும். ஓகேங்களா? எண்களின் அடிப்படையில். இதில் தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை எப்படி இருக்குது? நாம் படிப்பதற்கு எழுதப்பட்டவை, ஆனால் கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பத்தை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தொல்காப்பியமும் நன்னூலுமும் நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாரி தான் இருக்குது, ஆனால் கணினி மொழிக்கு ஏற்றவாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழெண்கள். இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? வெரி இம்பார்ட்டண்ட். இந்த கொஷின் கண்டிப்பாக ஒரு கொஷினாவது எக்ஸாமில் கேட்டுடுவாங்க. ஓகேங்களா? கானா ஒன்றை குறிக்கும். அப்புறம் 2க்கு ஊ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதுக்கு 3க்கு ஞா, 4க்கு சா, 5க்கு ரு, 6க்கு சா பக்கத்தில் கால் போட்டால் எப்படி இருக்குமோ அதுமாரி ஒரு சிம்பிள் இருக்கும். 7க்கு ஏ, 8க்கு ஆ, 9க்கு ஒரு சா போட்டு இப்படி பக்கத்தில் போட்டால் இது மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். 10க்கு கா பக்கத்தில் ஒரு 0, 1க்கு கா இல்லைங்களா, அது பக்கத்தில் 0 போட்டால் 10. இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்? காக்கு பாருங்கள், கடலை உருண்டையை நசுக்கி சப்பி ருசிச்சு சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். ஓகேங்களா? கடலை உருண்டையை நசுக்கி சப்பி ருசிச்சு. ஓகேங்களா? கடலை உருண்டையை நசுக்கி சாப்பிட கடலை உருண்டையை நசுக்கி சப்பி ருசிச்சு சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். ஓகேங்களா? இது நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு எதனா ஷார்ட்கட் தெரியுனாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது நம்ம ஷார்ட்கட் ஈஸியாக ஞாபகம் வச்சதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணது. ஓகேங்களா? இன்னொரு முறை சொல்லிடுறேன் ஷார்ட்கட்டை. கடலை உருண்டையை நசுக்கி சப்பி ருசிச்சு சாப்பிட என் அம்மா கூப்பிட்டாள். ஈஸி. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 10 வரைக்கும் எண்கள் எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் இந்த எண்களை ஆட்டோமேட்டிக்காக எழுதிடலாம். ஓகேங்களா? இது எப்படி எக்ஸாமில் கேட்பாங்க? கா உ ப்ளஸ் ஙா சா ஈக்குவல் டு டேஷ் கொடுத்துருவாங்க. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இதுக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான் இதை கூட்டி இங்கே போட்டால் ஒரு நம்பர் வரும் இல்லைங்களா? இப்போ கூட்டினா ஒரு 30ன்னு வருதுன்னு வச்சிங்களேன். அப்போது என்ன வரணும்? ஆன்சர் ஙா 0ன்னு வரணும். ஓகேங்களா? இது போல் கொடுப்பாங்க. அதனால் இந்த பாக்ஸை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் திகழ்கிறது. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த லெசன் முடிஞ்சது. நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் கொஷின் அரைஸ் ஆகும். நீங்கள் ஒரு முறை லெசன் ஃபுல்லாக படிச்சுட்டு நோட் பண்ண வச்ச பாயிண்ட்டை அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் படிச்சுக்கணும். எல்லா டைமும் லைன் பை லைனாக படிச்சுட்ருக்க வேண்டாம். நீங்கள் நோட் பண்ண விஷயத்தை கூட மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லெசன் முடிஞ்சது. அடுத்து 2000 ஆண்டுகளுக்கு வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். 2000 ஆண்டுகளுக்கு வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்கள் பார்த்திங்கன்னா
இதை நான் ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன், ஷார்ட்கட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது நீங்கள் தனியாக பார்த்துக்குங்க. ஏன்னா இதிலிருந்தும் கொஷின்ஸ் வந்து நிறைய அரைஸ் ஆகும், அதனால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் தரேன், நீங்கள் பார்த்துக்கங்க. ஒரு முறை எந்தெந்த சொல் வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்துடலாம். வேளாண்மை, வேளாண்மை வந்து பார்த்திங்கன்னா கலித்தொகை. வேளாண்மை வந்து கலித்தொகை. சிம்பிளாக எனக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்கிறேன் ஷார்ட்கட்டு. வேளாண்மை செய்யணும்னா என்ன பண்ணணும்? களி சாப்பிட்டா தான் தெம்பாக இருக்க முடியும். உழவர்கள் எல்லாமே நல்லவங்க, நற்றிணை. பாம்பு குறுந்தொகை. இப்போ குறுந்தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாம்பு, முதலை அதுபோல் வரும். ஓகேங்களா? அந்த உயிரினங்கள் பேர்லாம் வந்துச்சுன்னா அது குறுந்தொகை. வெள்ளம் வந்தால் என்ன ஆகிடும்? நமக்கு பதட்டம் வந்துடும். ஓகேங்களா? வெள்ளம் வந்தால் நமக்கு பதட்டம் வந்துடும். கோடை காலத்தில் அகம்னா உடம்புன்னு ஞாபகம் வச்சுங்க. அகநானூறு. கொப்பளம் போட்டுக்கும். கோடை காலத்தில் உடம்புல கொப்பளம் வந்துடும், கட்டி வந்துடும். கோடைனா அகம், அகநானூறு அப்படி ஞாபகம் வச்சுங்க. உலகம். தொல்காப்பியம், தொல்காப்பியத்தில் வந்து கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படையில் வந்திருக்கு. ஓகேங்களா? தொல்காப்பியரும் திருவும் உலகத்தை சுற்றி வந்தார்கள் அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மருந்து. மருந்து வந்து அகத்தில் எதனா பிரச்சனை, உடம்புல எதனா பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? மருந்து சாப்பிடுவோம் இல்லைங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்குறள், திருவும் வந்து மருந்து வரும். ஓகேங்களா? இது போல் வந்து ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோவே நான் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஊர் வந்து தொல்காப்பியம், ஊர் வந்து தொல்காப்பியத்தில் வந்திருக்கு. அப்புறம் அகத்திணையில் வந்திருக்கு. அன்பு தொல்காப்பியம், திருக்குறள். ஓகேங்களா? தொல்காப்பியரும் திருவும் என்ன பண்ணுவாங்க? எல்லா மக்கள் மீதும் அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. உயிர் தொல்காப்பியம், திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம், திருக்குறள். மீன் வந்து சொன்ன இல்லைங்களா? உயிரினங்கள் வந்தால் குறுந்தொகை. அப்புறம் புகழ் தொல்காப்பியம். அரசு திருக்குறள். செய்னா குறுந்தொகை. செய்னா வயல். ஓகேங்களா? அந்த உயிரினங்கள் வந்து வயல் வந்துச்சுன்னா அது குறுந்தொகை. செல் தொல்காப்பியம். பார், பார் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பானாற்று படையை. இதில் வந்து பார்த்திங்கன்னா படை ஞாபகம் வச்சுங்க, பார் ஞாபகம் வச்சுங்க. பெரும் படையை பார், பெரும் படையை பார்னு நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஒளி தொல்காப்பியம். அடுத்து முடி தொல்காப்பியம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாக ஒரு தனியாகவே வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போயும் ஒரு சில ஷார்ட்கட் சொன்னேன், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கற்பவை கற்றபின். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல் இருக்கும். இந்த புக் பேக்கும் நீங்கள் விடாமல் படிக்கணும். இதுவும் வந்து ஆல்ரெடி கேட்ட டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் தான். முக்கியங்களா? நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டாக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைன் ஆக்சுவலாக ஏற்கனவே கேட்ட கொஷின் தான். ஓகேங்களா? நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் நிறைய எனக்கு அந்த அளவுக்குலாம் படிக்க முடியாது அப்படின்றவங்க வேண்டும் வேண்டும்னு ரிப்பீட்டடாக வரும். ஓகேங்களா? இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. அறிவுமதி. அடுத்து தொன்மை அப்படின்னா பழமை. ஓகேங்களா? இடம் புறம், இடம் ப்ளஸ் புறம். சீரிழமை, சீர்மை ப்ளஸ் இளமை. அடுத்து சிலம்பு ப்ளஸ் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. ஓகேங்களா? அடுத்த லெசன் பார்க்கலாம். இது வந்து ஸ்டோரி. ஓகேங்களா? இது பார்த்துட்டா இயல் 1 முடிஞ்சிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து படிச்சுக்கோங்க. இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த லெசனில் வந்து முக்கியம். ஓகேங்களா? ஒரு பாப்பா, ஒரு கேர்ள். ஓகேங்களா? அவங்க அத்திக்கு அவங்க லெட்ரு எழுதுகிறாங்க. அவங்களுக்கு அந்த சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் வந்து ஆராய்ச்சி செய்கிற மாதிரி அங்கே வந்து அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கும். சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு சயின்ஸில் ஈடுபாடு இருக்கும். அவங்க அத்தை வந்து அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த லெட்டர் தான் படிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அவங்க எழுதின லைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்துருங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம். இந்த அறிவியல் உண்மையை சொன்னது யாருன்னா தொல்காப்பியர் வந்து
தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியம். எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை உலகத்திற்கு கூறியவர்னு யாருன்னு கேட்பாங்க. தொல்காப்பியர், அப்படி இல்லைனா தொல்காப்பியம். ஆசிரியர் வந்தால் தொல்காப்பியர், நூல் வந்தால் தொல்காப்பியம். அதுபோல் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர், நூல் வந்து தொல்காப்பியம். ஓகேங்களா? கொஷின் அப்படி தான் அரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் என்ற அறிவியல் உண்மையை வந்து கூறும் நூல்கள் எத்தனை இருக்குது பாருங்கள். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. இங்கே பாருங்கள் 5 நூல்கள் இருக்குது. இது எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுப்பீங்க. கடல் நீர் தானே, அப்போ நீர். ஓகேங்களா? முல்லை பாரியும், பரிபாடல் வருதுல்ல, அது பாரின்னு ஞாபகம் வச்சுங்க. திருக்குறள் திரு. பாரியும் திருவும் முல்லையை காரிலிருந்து காப்பாற்றினர். அங்கே திருப்பாவைக்கும் திரு வந்துடும். ஓகேங்களா? பாரியும் திருவும் முல்லையை காரிலிருந்து காப்பாற்றினர். ஓகேங்களா? முல்லைனா முல்லை கொடி. ஓகேங்களா? இது மாதிரி எதனா வந்து நம்ம ஷார்ட்கட் கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சோன்னா அந்த பாயிண்ட் வந்து நமக்கு மறக்கவே மறக்காது. திரவ பொருள்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது என சொன்னவர் வந்து ஔவையார். அடுத்து பாருங்க, போர்க்களத்தில் வந்து மார்பில் புண்புட்டு வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால், இப்படி தான் கொஷின் வரும். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எதில் சொல்லியிருக்காங்கன்னா பதிற்று 10 சொல்லியிருக்காங்க. பதிற்று 10. அடுத்து சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி நற்றிணையிலே சொல்லியிருப்பாங்க. அடுத்து இது வந்து அறுவை மருத்துவம்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், தொலைவில் உள்ள பொருள்களை உருவத்தை அருகில் தோன்ற செய்யுவது பார்த்திங்கன்னா கலீலியோ. திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருப்பாங்க. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் வந்து கலீலியோ. அவர் நிறுவிய கருத்தை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவ மாலையில் கபிலர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அந்த தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யும், இது வந்து அறிவியல் அறிஞர் கலீலியோட கருத்து. அதை திருவள்ளுவ மாலையில் கபிலர் வந்து சொல்லியிருப்பார். அந்த பனை மரத்தின் நிழல் வந்து பார்த்திங்கன்னா புல் மேலே இருக்கிற பனித்துளியில் சின்னதாக தெரியும். அது இந்த அறிவியல் கருத்து தான் வந்து திருவள்ளுவ மாலையில் அப்போவே சொல்லியிருப்பார். இப்போ பாடல் வரிகள் பார்த்துட்டு வந்துடலாம். இதில் பாக்ஸில் இருக்கிற பாடல் வரிகள். நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் ஆதலி. நீங்கள் மேலே பார்த்தோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா தொல்காப்பியம். இப்போது நிலம், நீர், வலியெல்லாம் வந்தால் தொல்காப்பியம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழிலி. கடல் நீர், கார்னா வந்து கார் ஓட்டுற இல்லைங்களா, அந்த கார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் வந்து கடலில் மூழ்கிடுச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஷார்ட்கட்டாக. நெடுவெல்லூசி, நெடுவசி பறந்தவிடு. நெடுவெல்லூசினா ஊசின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட போவோம்ல, அங்கே ஊசி போடும்போது நமக்கு ஒரு பதட்டம் வந்துடும். ஓகேங்களா? ஊசியை பார்த்தோன்னே பதற்றம், பதிற்று 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பதிற்று 10 எங்கெல்லாம் வருதோ அங்கே பதற்றம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரபின் முடி முதற் பரதவர். கோட்சுறா நல்ல சுறா. நற்றிணைக்கு வந்து நல்லன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குறுந்தொகைக்கு சின்னது. ஓகேங்களா? கார் 40க்கு காரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டி சொல்கிறேன் நான். பதிற்று 10க்கு பதற்றம். அடுத்து ஒரு பாக்ஸ் கண்டென்ட். திணையளவு போதா சிறு போல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் கருவி. இது ஒரு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த பனை மரத்தோட நிழல் வந்து புள்ளின் பனித்துளி மேலே தெரியும். அதை தான் சொல்லியிருப்பாங்க. திருவள்ளுவ மாலையில் கபிலர் சொல்லியிருப்பாரு. அந்த அறிவியல் செய்தி வந்து கலீலியோ சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கலாம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். மேனாள்னா முன்னாள். ஓகேங்களா? முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம். அப்புறம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் சிவன். இவங்கெல்லாம் தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். தமிழிலே பயின்று பெரிய ஆளாக ஆனவங்க, பெரிய சயின்டிஸ்டாக ஆனவங்க. அந்த வழியில் வந்து நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து லெட்டர் எழுதியிருக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்து இலக்கணம். இலக்கணத்தில் என்ன பார்க்க போகிறோம்? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஓகேங்களா? தமிழ் மொழியில் மொத்தம் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருளிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். தமிழ் மொழியில் இலக்கணம் மொத்தம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணின்னு 5 வகை இருக்கும். அடுத்து
எழுத்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவது. எப்படி கொஷின் அரைஸ் ஆகுனா, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா, அது எழுத்து. ஓகேங்களா? உயிரெழுத்துக்கள் அடுத்து. உயிரெழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் 12 இருக்கும். அது எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறாங்கன்னா, காற்று வெளிப்படும்போது உருவாகுது. காற்று வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் உருவாகுன்னு சொல்கிறாங்க. அ, ஆ, இ, ஈ, உ அப்படி நீங்கள் சொல்லி பாருங்க. காற்று வெளிப்படும் தன்மை உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். இந்த செயல்பாடுகள்லாம் தான் ஆ முதல் அவ்வரி உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றனன்னு சொல்லுவாங்க. இந்த கொஷினை இப்படி தான் கேட்பாங்க. ஆ முதல் அவ்வரை உள்ள 12 எழுத்துக்களும் எவ்வாறு பிறக்கின்றன? வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். அப்புறம் உயிரெழுத்துக்கள் வந்து எவ்வாறு வெளிப்படுகிறதுனா, காற்றை வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கிறது? காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது. அடுத்து குறுகி ஒலிக்கின்றன. இது வந்து குறில் எழுத்துக்கள். நீண்டு ஒலிப்பது நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்து குறுகி ஒலிப்பது குறில் எழுத்து, நீண்டு ஒலிப்பது நெடில் எழுத்துக்கள். மாத்திரை அளவு பார்க்கலாம். அடுத்து பாருங்க. மாத்திரை என்பது குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவுக்கு 1 மாத்திரை. நெடில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 2 மாத்திரை. மாத்திரை அளவு என்பது எப்படின்னா, ஒரு முறை கண் இமைக்கவோ அப்படி இல்லைன்னா கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. கண் இமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ ஆகும் காலம் தான் என்னன்னு சொல்லுவாங்க? மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்கும். உயிரெழுத்துக்களை எப்படி உயிர்னு சொல்கிறோமோ, மெய்யெழுத்து என்பது உடம்பு போலது. ஓகேங்களா? இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம்னு தனித்தனியாக இருக்கும். கசட தபர வல்லினம் சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? கசட தபர வல்லினம், ஞனன நமன மெல்லினம், எரள வழல இடையினம். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. ஓகேங்களா? குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. கசட தபர வல்லினம், ஞனன நமன மெல்லினம், எரள வழல இடையினம். அடுத்து இது ஒலிக்கும் தன்மை எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்க. கசட தபர எப்படி ஒலிக்குமா? வன்மையாக ஒலிக்குமா? ஓகேங்களா? ஞனன நமன வந்து மென்மையாக ஒலிக்கும். எரள வழல வந்து வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடையில் ஒலிக்கும். இதுதான் இடையின எழுத்துன்னு சொல்லுவாங்க. கசட தபர வல்லினம், ஞனன நமன மெல்லினம், எரள வழல இடையினம். வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் நடுவில் ஒரு பதமாக ஒலிக்கும். அதுதான் வந்து இடையினம்னு சொல்கிறாங்க. அடுத்து உயிர்மை கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது சார்பு எழுத்துக்களில் வரும். ஓகேங்களா? இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம் நம்ம இலக்கணத்தில்? எழுத்து இலக்கணம் மொத்தம் எத்தனை இலக்கணம் இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இதில் எழுத்துனா என்னன்னு பார்த்துருக்கோம். எழுத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் இருக்கும், மெய்யெழுத்துக்கள் இருக்கும். உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன சொல்லுவாங்க? முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதில் உயிர்மை வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் கலந்து உருவாகிறது. 12 × 18 எழுத்துக்களும் கலந்து உருவாகிறது வந்து உயிர்மெய் எழுத்துன்னு சொல்லுவாங்க. இப்போது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் கலந்தா முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். அந்த முதல் எழுத்தை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் வந்து சார்பு எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது 6th ஸ்டாண்டர்ட் அதனால் லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்ப்போம். உயிர்மையும் ஆயுத எழுத்தும் எதன் கீழ் வரும்னா சார்பு எழுத்தின் கீழ் வரும். அதாவது முதல் எழுத்தை ஒன்றி வரும். உயிர்மை எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்து 12ம் சேர்வதால் 216 எழுத்துக்கள் உருவாகும். ஓகேங்களா? இது உயிர்மைன்னு சொல்லுவாங்க. அடுத்து உயிர்மை, இதை வந்து உயிர்மை குறில் என தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர்குறில் சேர்வதால் உயிர்மை குறில். அப்புறம் உயிர்மை நெடில் தோன்றுகிறது. இது உயிர்மை குறில்னும் உயிர்மை நெடில்னும் சொல்லுவாங்க. அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் மொழியில் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்தும் ஒன்று உள்ளது. அதுதான் வந்து தமிழில் என்னென்ன எழுத்து இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது, மெய் எழுத்து இருக்குது, உயிர்மை எழுத்து இருக்குது. அதை தவிர்த்து வேறு என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க? ஆயுத எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அதுபோல் மெய் எழுத்தை ஒலிக்கும் கால அளவும் அரை மாத்திரை. அதற்கப்புறம் என்ன பார்த்தோம்? குறில் எழுத்துக்கு வந்து 1 மாத்திரை, நெடில் எழுத்துக்கும் 1 மாத்திரை.
அவ்வளோதாங்க. 6th இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் போகும்போது நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சார்பு எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். உயிர்மெய், ஆயுதம், உயிரலப்படை, ஒற்றலைப்படை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என 10 வகை இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த லெசன் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ண ஃபீல் இருக்கும். இந்த கிளாஸ் கவனித்தோடனே தமிழ் போயிட்டு நீங்கள் படிச்சிங்கனாவே மைண்டில் பக்காவாக நின்றுடும். அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் கிளாஸ் எப்படி இருக்குன்னு, எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. இதில் பாருங்கள் கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருக்கு இயலுக்கும் பின்னாடி கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க. வலஞ்சுழினா கிளாக் வைஸ், இணையம்னா இன்டர்நெட், தேடுபொறினா சர்ச் இன்ஜின், முகநூல்னா ஃபேஸ்புக், புலனம்னா வாட்ஸ்அப், இடஞ்சுழினா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப், இமெயில்னா மின்னஞ்சல். இதிலிருந்தும் கொஷின் அரைஸ் ஆகும். அதனால் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக்கில் இருக்கிற கொஷின் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? கலைச்சொல்ல கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் படித்தீங்களே இது மைண்டில் நின்றுடுங்க. ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ரொம்ப இது கஷ்டமாக இருக்காது. அடுத்த லெசன் பார்க்கலாம். இப்போது இயற்கை ஃபஸ்ட்டு வந்து மொழி பற்றி பார்த்தோம் இயல் 1. இப்போ இயற்கை பற்றி பார்க்க போகிறோம். என்ன லெசன் கொடுத்துருக்காங்க இயற்கை பற்றினா? ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். அப்போ அவரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு நூல்வழி பார்ப்போம், அதுக்கப்புறம் பாடல் பொருள், அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் ரிவர்ஸில் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பாடல் பறிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரம். அதோட ஆசிரியர் யார்? இளங்கோவடிகள். ஓகேங்களா? இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். இது ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று வரும் சிலப்பதிகாரம். ஓகேங்களா? ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாமே ஐம்பெரும் காப்பியங்களில் வரும். அதில் ஒன்று சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அவர் வந்து சேர மன்னர் மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரம் சேர மன்னர் மரபை சார்ந்தவர் அப்படின்னு எந்த நூல் சொல்லுது? சிலப்பதிகார பதிகம். நோட் பண்ணுங்க இந்த பாயிண்ட்டை. சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சிலப்பதிகார பதிகம் சொல்லுது. இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். இதுவே தமிழின் முதல் காப்பியம் என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், அதுக்கப்புறம் ஒற்றுமை காப்பியம். இன்னும் சிலப்பதிகாரம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 15க்கு மேலே சிறப்பு பெயர்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் தனியாக டாபிக் சிலப்பதிகாரம் டாபிக் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதில் திங்கள், ஞாயிறு, மழைன்னு இயற்கையை வாழ்த்துவாக அமைந்த நூல் தான் என்னது? சிலப்பதிகாரம். ஒரு முறை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் என்ன மரபை சார்ந்தவர்? சேர மன்னர் மரபை சார்ந்தவர். சேர மன்னர் மரபை சார்ந்தவன்னு எந்த நூல் சொல்லுதுன்னா சிலப்பதிகார பதிகம் சொல்லுது. இளங்கோவடிகள் கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். கிபி அதை நோட் பண்ணுங்க, கிமுவா கிபியான்னு. கிபி 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழின் முதல் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், சமண காப்பியம், அப்புறம் ஒற்றுமை காப்பியம்னு இது பேர் பல பேர்கள் இருக்குது. இதில் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. திங்கள், ஞாயிறு, மழைன்னு இயற்கையை வாழ்த்துவதாக அமைந்த நூல் தான் என்ன? சிலப்பதிகாரம். ஓகேங்களா? நூல்வழி புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பாடலின் பொருள் பார்த்துடலாம். தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை, தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். கொஷின் இப்படி கேட்பாங்க. அத்திமலர் மாலையை அணிந்த மன்னன் சேர மன்னனா, சேர மன்னனா, சேர சோழ பாண்டியனா, பல்லவ மன்னனான்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தேன் நிறைந்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். ஓகேங்களா? வெண்கொற்ற குடை குளிர்ச்சி பொருந்தியது. சோழ மன்னனுடைய வெண்கொற்ற குடை வந்து குளிர்ச்சியாக இருக்குமா. அதை போல வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது. அதனால் வெண்ணிலாவை போற்றுவோம். சோழ மன்னனுடைய வெண்கொற்ற குடையையும் வெண்ணிலாவையும் இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க. நிலாவையும் வெண்கொற்ற குடையையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்து காவிரி ஆறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்தவன் சோழ மன்னன். அவனது ஆணை சக்கரம் போல, ஆணை சக்கரம் போல கதிரவன். வெண்கொற்றை கூடை குளிர்ச்சி பொருந்தியது. அதுபோல் நிலான்னு சொல்லியிருக்காங்க. ஆணை சக்கரம் போல கதிரவன்னு சொல்லியிருக்காங்க. இமயமலை வலப்புறமாக சுற்றி வருகிறது. கதிரவனும் பொன் போன்ற சிகரங்களை உடைய இமயமலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது. கதிரவனை போற்றுவோம், வெண்ணிலாவை போற்றுவோம், கதிரவனை போற்றுவோம். அடுத்து மழையை போற்றுவோம். அச்சம் தரம் கடலை எல்லையாக கொண்ட உலகிற்கு மன்னன் அருள் செய்கிறான். அதுபோல் மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது. இங்கே மழையையும் மன்னனையும் கம்பேர் பண்ணி பாட்டு பாடியிருக்காங்க. ஓகேங்களா? பாடலின் பொருள் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம மீனிங்ஸ் பார்த்துடலாம். திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கொட்டுனா பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை,
நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலினா கருணை. திங்கள்னா நிலவு. கொங்குனா மகரந்தம். அலர்னா மலர்தல். திகிரினா ஆணைச்சக்கரம். பொற்கோட்டுனா பொன்மயமான சிகரத்தில். மேருனா இமயமலை. நாமநீர்னா அச்சம் தரும் கடல். அலினா கருணை. ஓகேங்களா? இதில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாட்டுக்கு வந்துடலாம். சிலப்பதிகாரம். ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் வந்தால் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? திங்கள் ஞாயிறு மழை இப்படின்னு வந்தாவே சிலப்பதிகாரம் தான். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், கொங்கு அலதர் சென்னி குளர் வெண்குடை. வெண்குடைக்கும் போன்று அங்கன் உலகுக்கு அளித்தலான். ஓகேங்களா? திங்கள்னா நிலவு. நிலவையும் வெண்குடையும் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பாடல் பொருளில் பார்த்தோம். அதுபோல் ஞாயிறுக்கும் அதுக்கப்புறம் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், காவிரி நாடான் திகிரி போல். திகிரினா ஆணை சக்கரம். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் மேல் நின்று தான் சுருத்தலான். அவன்னா இங்கே மன்னன். மன்னனுக்கும் மாமழைக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? கம்பேர் பண்ணி பாடியிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் கீழே வந்து திருப்பினும் இங்கே ஒரு பாடல் பொருள் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துடலாம். வான்நிலா போற்றுவோம் வான்நிலா போற்றுவோம், மாலை அணிந்த சோழனின் குளிர்ந்த வெண்குடை போல அருளை வழங்கும் வான்நிலா போற்றுவோம். வெண்குடை வான்நிலா. கதிரவன் போற்றுவோம் கதிரவன் போற்றுவோம், காவிரி நாடான் சோழனின் ஆணை சக்கரம் போலவே இமயத்தை வலம் வரும் கதிரவனை போற்றுவோம் கதிரவனை போற்றுவோம். வான்மழை போற்றுவோம் வான்மழை போற்றுவோம், கடல் சூழ் உலகுக்கு அருளை போலும் மன்னனை போல முகில் வழி சுரக்கும் வான்மழை போற்றுவோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒன்றும் அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டி இல்லை. நீங்கள் இதில் வந்து எல்லா லைனுமே நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கணும். எல்லா லைனுமே மாற்றி மாற்றி கேட்டுருக்காங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நான் கொடுத்த திங்கள் ஞாயிறு மழை அதை தவிர்த்துமே நீங்கள் கீழே இருக்கிற ரெண்டு லைனுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். ஏன்னா அந்த லைன்ஸுமே வந்து ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த சிலப்பதிகாரத்தில் இருக்கிற எல்லா லைனுமே நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லெசன் முடிஞ்சதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். புக் பேக் பார்க்கலாம். கழுத்தில் சூடுவது தார். தார்னா மாலை. கதிரவின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்கொடையை எப்படி பிரிக்கலாம்? வெண்மை ப்ளஸ் கொடை. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் ப்ளஸ் கோட்டு. கொங்கு ப்ளஸ் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். ஓகேங்களா? அவன் ப்ளஸ் அலிப்போல் என்பதனை சேர்த்து எழுந்து கிடைக்கும் சொல் அவன் அலிப்போல். அவன் அலிப்போல். அடுத்து இயல் 2 வந்து 2வது செய்யுள் காணி நிலம். காணி நிலம் ஆசிரியர் வந்து பாரதியார். ஓகேங்களா? இதில் காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாடல் பாடியிருப்பார். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரோட இமேஜினேஷன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பாடல் பாரதியார் பற்றியும் பாடலின் பொருள் பற்றியும் பார்த்துட்டு வந்துடலாம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். ஓகேங்களா? அவரோட இயற்பெயர் வந்து சுப்பிரமணியன். இதுவே பாரதிதாசன் பார்த்தேன் இல்லைங்களா? பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். ஓகேங்களா? இது நான் எப்படி இயற்பெயர் ரெண்டு பேருக்கும் நான் பிரித்து படிப்பேன்னா, சுப்பிரமணியன் சுப்புரத்தினம். சுப்பிரமணி தான் வந்து பாரதிதாசனுக்கு, அதாவது பாரதியார் தான் வந்து பாரதிதாசனுக்கு முன்னால் வந்தவர். பாரதிதாசன் பாரதியாரை பின்பற்றி வந்தவர். அப்போது சுப்பிரமணியன் மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சுப்புரத்தினம், பாரதிதாசனோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அதில் ரத்தினம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி இருந்தால் தான் என்ன பண்ணணும்? ரத்தினம்ன்ற ஒரு கல்லை வாங்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மணி தான் ஃபஸ்ட்டு, ரத்தினம் செகண்ட். அப்போ ஃபஸ்ட்டு வந்த கவிஞர் யார்? பாரதியார். செகண்ட் வந்த கவிஞர் வந்து ரத்தினம். அப்போ அவர் பாரதிதாசன். இயற்பெயரில் கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. சூப்பர் டெக்னிக் இது. மணி ரத்தினம். ஓகேங்களா? சுப்பிரமணியன்னா பாரதியார், சுப்புரத்தினம்னா பாரதிதாசன். அடுத்து இளமையிலேயே சிறப்பாக இவர் கவி பாடுவாருங்க. அதனால் எட்டயபுரம் மன்னரால் இவருக்கு பாரதின்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து தமிழ் கவிதையை வந்து யூஸ் பண்ணி விடுதலை உணர்வை ஊட்டியிருப்பார் மக்களுக்கிடையே. அப்புறம் பெண் உரிமைக்காகவும் மண் உரிமைக்காகவும் பாடியவர். அப்புறம் நாட்டுப்பற்று மிக்க பாடல்களையும் படிச்சிருக்காரு. இவருடைய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்கள்லாம் இயற்றியிருப்பார். இப்போ கொடுத்துருக்கிற நூல் வந்து பார்த்திங்கன்னா பாரதியாருடைய கவிதைகள் என்ற டாப்பிக்லேருந்து எடுத்திருப்பாங்க. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதி என்ற பட்டம் யார் கொடுத்துருப்பாங்க? எட்டயபுரம் மன்னன் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து இளமையிலேயே கவி பாடும் திறன் இருந்ததுனால அவர் எட்டயபுரம் மன்னன் கொடுத்துருப்பாங்க.
இவர் வந்து கவிதையின் வாயிலாக இவருடைய பாடல்கள் கவிதைகள் வாயிலாக தமிழ் உணர்வை வந்து மக்களுக்கிடையே ஊட்டியிருப்பார். மண்ணுரிமை பெண்ணுரிமைக்காக பாடுபட்டவர். ஓகேங்களா. பாரதிதாசனுடைய நூலில் என்னென்ன இருக்கும்? பெண் விடுதலை, பகுத்தறிவு சிந்தனை, அது போல் இருக்கும். இது வந்து மண்ணுரிமை பெண்ணுரிமைன்னு வந்துட்டா பாரதியார். இவருடைய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, அதெல்லாம் வந்தால் பாரதியாருடைய நூல்கள். பாரதியார் கவிதை என்ற டாப்பிக்கில் இருந்து தான் வந்து நமக்கு இங்கே நூல் கொடுத்துருக்காங்க. காணி நிலம். ஓகேங்களா. அது வந்து பாரதியாருடைய கவிதைகள்லேருந்து எடுத்திருக்கு. இப்போது நம்ம பாடலின் பொருள் பார்த்துடலாம். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு பாரதியார் அவர்கள் கேட்டிருப்பாங்க. காணி அளவு நிலம் வேண்டும், மாளிகை அதில் வேணுமா. ஓகேங்களா. அழகான தூண்கள் இருக்கணுமா அந்த மாளிகையில், அழகான தூண்கள். அப்புறம் தூய நிறவுடைய மாடங்கள். தூய நிறம்னா வெண்மை நிறம். அப்புறமா வந்து நல்ல நீருடைய கிணறு ஒன்று வேணுமா. அதுக்கப்புறம் இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரம் வேணுமா. முதல்ல ஒரு காணி நிலம் இருக்கணும், அதில் ஒரு மாளிகை வேணும். அந்த மாளிகை வந்து அழகான தூண்கள் இருக்கணும். அந்த அழகான தூண்கள் எப்படி இருக்கணும்? தூய நிறம்னா வெண்மை நிறமாக இருக்கணும். அதுக்கப்புறம் அங்கே வீடு வந்தாச்சு, அப்போ அங்கே கிணறு இருக்கணும் இல்லைங்களா. கிணறு வேணும் நீர் வசதிக்காக. அப்புறம் இளநீர் கொடுக்கக்கூடிய கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்கள் வேண்டும். அடுத்து முத்து போன்ற நிலவொளி வீசணும் அந்த மாளிகை கிட்ட. காதுக்கு இனிய குயிலின் குரலோசை அங்கே கேட்கணும். அந்த மாளிகைக்கு அருகே தென்னை மரங்கள் இருந்தால் கண்டிப்பாக பறவைகள் வரதான் செய்யும். அங்கே நில ஒளியும் இருக்க தான் செய்யும். கத்தும் குயிலோசை காதில் கேட்கணுன்னுவார். உள்ள மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். தென்னை மரம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இளம் தென்றல் வீசும். இவருடைய கற்பனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இவர் சொன்ன மாதிரியே ஒரு மாளிகை இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதனால தான் இந்த பாடல் பிடிக்கும் சொன்னேன். இது பாருங்கள், பாடல் வரி பார்த்துடலாம். ஓகேங்களா. மீனிங்ஸ் பார்த்துட்டு போயிடலாம். காணி நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். சித்தம்னா உள்ளம். இப்போ பார்த்துடலாமா. காணி நிலம் பாரதியார். பாடல் படிக்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அழகதாய் நன்மாடங்கள். அப்புறம் தூய நிறத்தினாய் அந்த நன்மாடங்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கணும். அந்த காணி நிலத்தினிடையே ஒரு மாளிகை வேண்டும். அடுத்து அங்கு கேணி அருகினிலே, கேணினா கிணறு அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 இருக்கணுமா. ஓகேங்களா. 10-12 தென்னை மரம் இருக்கணுமா, பக்கத்திலே வேணுமா. நல்ல முத்துச்சுடர் போல நிலாவளி முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றான். சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தன்றல் வர வேணும். இப்போ நீங்கள் பாடல் பொருள் படிச்சுட்டு வரும்போது இந்த பாடல் என்ன இருக்குது உங்களுக்கு ஒன்றும் டிஃபிகல்ட்டாக தெரியாது. படிக்கும்போதே உங்களுக்கு மீனிங்ஸ் புரியும். ஓகேங்களா. அதனால் இது போல் நீங்கள் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. படிக்கும்போதே அந்த கொஞ்சம் எளிமையாக இருக்கும். தமிழ் எளிய மொழின்னு சொன்னாங்க இல்லைங்களா. அதுமாரி எளிமையாக ஷார்ட்கட்டாக ஸ்மார்ட்டாக படிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கின்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இந்த பாடல் வரி முடிஞ்சிருச்சு. இந்த பாடம் முடிஞ்சது. அதாவது காணி நீளம் என்ற டாபிக் முடிஞ்சது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. நம்ம புக் பேக் பார்த்துடலாம். கிணறுனா கேணி, சித்தம்னா உள்ளம். அடுத்து மாடங்கள்னா அடுக்குகள். நன்மாடங்கள் நன்மை ப்ளஸ் மாடங்கள், நிலத்தின் இடையே, நிலத்தின் ப்ளஸ் இடையே. முத்துச்சுடர். ஓகேங்களா. அடுத்து பொறுத்துக. முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அடுத்து உரைநடை கொடுத்துருக்காங்க. சிறகின் ஓசை. ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு முறை படிச்சுக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிடுறேன். நோட் பண்ணிவிட்டு படிங்க. ஓகேங்களா. லைன் பை லைன் படித்தா கிளாஸ் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நீங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், படிச்சிடணும். ஓகேங்களா. பறவைகள் வந்து இடம் விட்டு இடம் பெயர்தலை தான் என்னன்னு சொல்லுவாங்க. பறவைகள் இடம் விட்டு இடம் பெயர்த வலசை போதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இடம் விட்டு இடம் பெயர்தல் வலசை போதல்னு சொல்லுவாங்க. பறவைகள் வந்து எதற்காகலாம் இடம் பெயர்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இவற்றுக்காக தான் வந்து இடம் பெயர்கின்றன. இந்த கொஷின் வந்து 2 டைப்பாக கேட்பாங்க. பறவைகள் எதற்காக இடம்பெயர்கின்றன? உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம், இவற்றிற்காக இடம்பெயர்கின்றன. எதனை அடிப்படையாக கொண்டு? அப்படி ஒரு கொஷின் வரும். நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணும், பறவைகள் இடம்பெயரும். பொதுவாக பறவைகள் வந்து எந்த சைட்லேருந்து எந்த சைடு போகும்னா, வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும்.
வடக்கு டு தெற்கு, கிழக்கு டு மேற்கு டு கிழக்கு. ஓகேங்களா? வடக்கு டு தெற்கு, மேற்கு டு கிழக்கு வந்து பறவைகள் என்ன பண்ணும்? வலசை போகும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க, வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றுகள்னா தலையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் கற்றையாக முடி வளர்தல். ஓகேங்களா? இதில் கப்பல் பறவைன்னு ஒரு பறவையை பாக்ஸில் சொல்லியிருப்பாங்க, அதை பார்த்துடலாம். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை என்ன சொல்லுவாங்க? கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்குடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படுகிறது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை தான் கப்பல் பறவைன்னு சொல்லுவாங்க. இது தரையிறங்காமல் 400 கிலோமீட்டர் வரையும் என்ன பண்ணும்? பறக்கும். இது கப்பல் கூழைக்குடா, கப்பல் கூழைக்கடான்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா கடற்கொள்ளை பறவைன்னு சொல்லுவாங்க. இதுவும் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் கண்டென்ட்லாம் நீங்கள் வந்து சொல்லவே கூடாது, நீங்களே பார்த்துக்கணும். அடுத்து ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சத்தியமூர்த்த புலவர் என்ன பண்ணியிருப்பார்? நாராயணு செங்கல் நாராயண் ஒரு பாடியிருப்பார். ஓகேங்களா? அதை நம்ம பார்த்துடலாம். நாராய் செங்கல் நாராய். அப்பாடலில் உள்ள தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவர் ஆயன்னு நாராய் செங்கல் நாராய் பற்றி பாடியவர் வந்து சத்திமுத்த புலவர் அவர்கள். அந்த பாடல் வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, தென் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயன். இப்போது அடுத்த லைன் பாருங்கள். ஐரோப்பாவில் இருந்து தமிழகத்திற்கு செங்கல் நாரைகள் வருவது தற்போது ஆய்விலையும் வந்து தெரிய வந்திருக்காம். ஓகேங்களா? செங்கல் நாரையை பற்றி பாடிய புலவர் வந்து சத்திமுத்த புலவர். அந்த பாடல் வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயிரு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி பற்றி ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வெகுவாக இப்போ அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் ரெட் பெனில் குறிச்சிருக்கேன்ல, அது பாருங்கள். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் ஒரு பறவை இனம். ஓகேங்களா? இது சத்தமிட்டை கொண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3லிருந்து ஒரு 6 முட்டைகள் வந்து இடும். 14 நாட்கள் அடை காக்கும். 15ஆம் நாள் வந்து குஞ்சுகள் வெளிவரும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டுக்குருவி பற்றி ஒரு நோட் தான். இதையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சிட்டுக்குருவியை பற்றி கேட்ட கொஷினில் ஒன்று பார்த்தீங்கன்னா, இது துருவ பகுதிகள் தவிர மனிதன் வாழும் இடங்களில் எல்லாம் சிட்டுக்குருவிகள் வாழும். எந்த பகுதியில் வந்து சிட்டுக்குருவியால் வாழ முடியாதுன்னா துருவ பகுதிகள். ஓகேங்களா? இமயமலையில் 4000 மீட்டர் உயரத்தில் கூட இருக்குமா, ஆனால் துருவ பகுதியில் இருக்காதான். இதோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 10லிருந்து 13 ஆண்டுகள். 10லிருந்து 13 ஆண்டுகள். இப்போ வந்து இந்த இனம் அழிஞ்சிட்டு வருது. அதற்கு காரணம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதர்கள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறது, அப்புறம் நிறைய வந்து கட்டடம் வர்றது, குருவிகள் கூடு கட்ட இடம் இல்லாது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? மரம் செடியிலே வச்சு வேலி அமைச்சிருப்பாங்க. இப்போலாம் கம்பி வேலி யூஸ் பண்ணுறோம். அது அப்புறமா வந்து புதர் செடி கொடிலாம் நிறைய இல்லை. நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டடங்கள் வந்தது தான் காரணம்னு சொல்கிறாங்க. உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் சிட்டுக்குருவிகளுடன் மற்ற பறவைகள் போட்டி போடுறதுனால சிட்டுக்குருவினா வந்து வெகுவாக அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பறவைகளை காப்பாற்ற நாம் செய்ய வேண்டியதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த பாடத்திலே ரொம்ப முக்கியமான கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பறவை முனைவர் டாக்டர் சலீம் அலி. இந்த கொஷின் அடிக்கடிக்கு வந்து கேட்பாங்க. இதை நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய பறவையியல் ஆய்வாளருக்கு முன்னோடி டாக்டர் சலீம் அலி. இவர் வந்து தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சவர். ஓகேங்களா? அதனால் இவரை வந்து பறவைகளின் மனிதன் சொல்லுவாங்க. தன் வாழ்க்கை வரலாற்றுக்கு நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சியின் பேர் வச்சவர் டாக்டர் வந்து சலீம் அலி. தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சியின் பேர் வச்சவர் டாக்டர் சலீம் அலி. பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்த 2 கொஷின் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடியவர் வந்து பாரதியார். ஓகேங்களா? காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பாடியவர் பாரதியார். இந்த நோட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும். இதை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சலீம் அலி. மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்கிறார் பறவையியல் ஆய்வாளர் சலீம் அலி. ஓகேங்களா? உலகிலேயே நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பயணம் செய்யும் பறவை வந்து ஆர்டிக் ஆலா. அடுத்து பறவையை பற்றி படிப்பிய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவினால் மார்ச் 20. இதுவும் வந்து கேட்ட கொஷின் தான்.
உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து மார்ச் 20. இந்த லெசன் முடிஞ்சதுங்க. அடுத்து பார்க்கலாம், புக் பேக் பார்க்கலாம். தட்பவெப்பம், தட்பம் ப்ளஸ் வெப்பம். வேதி உரங்கள், வேதி ப்ளஸ் உரங்கள். தரை இறங்கும், தரை இறங்கும் சேர்த்து எழுதணும் இது. அடுத்து வழித்தடம் சேர்த்து எழுத கிடைப்பது வழித்தடம். இது இல்லை, வழித்தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை, ஓகேங்களா, ஆர்டிக் ஆலா. பறவை வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தி முத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல்னு பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணம் இனப்பெருக்கம், தட்பவெப்ப மாற்றம், உணவு, இருப்பிடம், இதெல்லாம் வரும், ஓகேங்களா. அடுத்து இது ஒரு ஸ்டோரி, ஓகேங்களா, கிழவனும் கடலும், ஓகேங்களா. இந்த ஸ்டோரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்டோரி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க, ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பாக்ஸ் மட்டும்தான், வேறு ஒன்றும் இந்த லெசனில் முக்கியம் கிடையாது. இந்த பாக்ஸ் மட்டும்தான் முக்கியமான, இதில் ஒரே ஒரு கொஷின் தான், ஓகேங்களா. கிழவனும் கடலும் என்பது ஒரு ஆங்கில புதினம். இந்த கொஷின் கேட்பாங்க. கிழவனும் கடலும் என்பது ஒரு ஆங்கில புதினம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலுக்கு வந்து நோபல் பரிசு கிடைச்சிருக்கும் 1954. அதோட ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் எம்மிங்வே. இந்த பாக்ஸ் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு பாடக்கதையாக இங்கு சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூல் 1954 நோபல் பரிசு பெற்றது. இதோட ஆசிரியர் வந்து எர்னஸ்ட் எம்மிங்வே, ஓகேங்களா. இந்த கதையின் சுருக்கம் என்னென்னா பார்த்திங்கன்னா, சாண்டியோகன்றவர் வந்து ஒரு மீன் பிடிக்கும் செல்லும் ஒரு வயதானவர். அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா மனோலின் என்ற பையன் ஒரு 40 நாள் வந்து மீன் பிடிக்க சென்றிருப்பான். 40 நாளும் மீன் கிடைக்காது. அவர் 84 நாட்கள் வந்து மீன் கிடைக்கவே கிடைக்காது. 85வது நாள் தான் வந்து பெரிய மீன் கிடைக்கும், ஓகேங்களா. இதுதான் வந்து கருத்து, அதாவது கதையின் சுருக்கம். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த கதை ஃபுல்லாக கூட ஒரு முறை படிச்சிருங்க, இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அதில் அந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் என்ன வரும், கொஷின் வரும். அடுத்து முதலெழுத்தும் சார்பெழுத்தும். இயல் 2ல் இலக்கணம். எழுத்துக்கள் 2 வகைப்படும், முதலெழுத்து, சார்பெழுத்து. முதலெழுத்துனா என்னென்ன வரும், உயிரெழுத்து ப்ளஸ் மெய்யெழுத்துக்கள் ரெண்டும் சேர்ந்த 12 ப்ளஸ் 18 எழுத்துக்கள், 30 எழுத்துக்கள் இருக்கும். இந்த 30ம் சேர்ந்தது தான் முதலெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இந்த முதலெழுத்துக்களை சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் வந்து சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக என்ன தெரியுமா கொஷின் கேட்பாங்க, எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும், 2. அந்த டைமில் நமக்கு இந்த 2 வந்து தோணவே தோணாது. எழுத்துக்கள் 2 வகைப்படும், முதலெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். இப்போ முதலெழுத்துக்கள்னால் என்னன்னு பார்க்கலாமா. உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் ரெண்டும் சேர்ந்த 30 எழுத்துக்கள் தான் முதலெழுத்துக்கள். இந்த முதலெழுத்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கும். அதனால் வந்து முதலெழுத்துக்கள்னு உயிரெழுத்து ப்ளஸ் மெய்யெழுத்து ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா முதலெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. முதலெழுத்துக்களை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் வந்து சார்பெழுத்துக்கள், ஓகேங்களா. முதலெழுத்து புரிஞ்சிருக்கும். அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 இருக்கும், ஓகேங்களா. நம்ம போன இயல் 1 இலக்கணத்தில் சொல்லியிருப்பேன். முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். இது 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளப்படை, ஒற்றலைப்படை, குற்றியலிகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் மையம், ஆயுதம் பற்றி இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தடுத்து இருக்கிறதுலாம் வந்து அடுத்தடுத்த லெசனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். இது இப்போ வந்து நம்ம உயிர்மை பார்க்கலாம். உயிர்மைனா மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேருவது தான் என்னது உயிர்மை, ஓகேங்களா. இதில் உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் எதை சார்ந்து இருக்குன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். ஒலி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் எதை சார்ந்திருக்கும், உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை மற்றும் ஒத்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க, இது கொஷின் வரும், ஓகேங்களா. உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும், ஓகேங்களா. ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை மற்றும் சார்ந்திருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை மாத்திரம் சார்ந்திருக்கும், ஓகேங்களா. ஒலி வடிவம் மெய்யும் உயிரையும் சேர்ந்ததாக இருக்கும். வரி வடிவம் மெய்யெழுத்தை மட்டும் சார்ந்ததாக இருக்கும். ஒலிக்கும் கால அளவு உயிரெழுத்தை சார்ந்திருக்கும். இது வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் சார்பெழுத்துன்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஆயுதம் பாருங்கள்.
ஆயுதம் வந்து 3 புள்ளிகள் உடைய தனித்த வடிவம். ஆயுதம் வந்து 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம்னு சொல்லுவாங்க. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கோணம். இதெல்லாம் வந்து அதோடைய வேறு பெயர்கள். ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் கொஷின் எப்படி அரைஸ் ஆகும்னா, ஆயுத எழுத்தின் சிறப்பு பெயர்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கோணம். அதுக்கப்புறம் நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது எதுன்னு கேட்பாங்க. சார்பு எழுத்துக்களில் நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது எதுன்னு கேட்பாங்க. இதில் இந்த பாருங்க, தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும்னு சொல்லுவாங்க. இப்போ அஃதுன்னு வச்சுக்கோங்களேன். அஃது. இப்போ ஆ வந்து என்ன? தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்து, அக்குக்கு முன்னாடி ஒரு குறியில் எழுத்து, தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து. தூ என்பது ஒரு வல்லின எழுத்து தான், கசட தபர வல்லினம். அப்போ தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும், தனித்து இயங்காது. இது முதல் எழுத்தை சார்ந்து வர்றதுனால இது சார்பெழுத்து. ஓகேங்களா? அவ்வளோதாங்க கொஷினே. இதில் வந்து கேட்குறது பாருன்னா, ஆயுத எழுத்தோட சிறப்பு பெயர்கள் கேட்பாங்க. அப்புறம் இது நுட்பமான ஒலிப்பு முறை, தனக்கு முன் ஒரு குறியில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்து பெற்று வருவது ஆயுத எழுத்து. இந்த கொஷின்ஸ்லாம் தான் அரைஸ் ஆகும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கணம் இந்த டாபிக் அவ்வளோதான், ஓவர். அடுத்து கலைச்சொல் கொடுத்துருப்பாங்க, அது பார்த்துடலாம். கலைச்சொல்ல வந்து கண்டம், கண்டம்னா காண்டினென்ட், வலசைனா மைக்ரேஷன், தட்பவெப்ப நிலைனா கிளைமேட், புகலிடம்னா சான்ச்சுரி, வானிலைனா வெதர், புவியீர்ப்பு புலனா கிராட்டிவேஷனல் ஃபீல்டு. கிராட்டிவேஷனல் ஃபீல்டு. அடுத்து 3வது இயல் பார்த்துட்டோம்னா திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளில் இருக்கிற திருக்குறள்லாம் படிச்சுட்டு அதோட மீனிங் பார்த்துருங்க. ஓகேங்களா? இதில் திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 சிலபஸில் ஒரு சில டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக்ஸில் இருக்கிற குறள் அதோட மீனிங் மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? நீங்கள் இது ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டா போதும். மற்ற டாபிக்ஸ்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மீனிங்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுபட்ட லைன் நிரப்புகள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் திருக்குறள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதோட மீனிங் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. திருக்குறள் குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற திருக்குறள் மட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா பார்த்துட்டு அதோட மீனிங்ஸும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ அன்புடைமை வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 சிலபஸில் வரும். அதேபோல் இனியவை கூறலும் வரும். இதை நம்ம பார்க்கலாமா? அன்புடைமையும் இனியவை கூறலும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் வந்து எல்லா பொருளும் தமக்கேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்பு உடையவர் வந்து உடம்பும் பிறர்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸி தான். ஓகேங்களா? இதனால் வந்து இது வந்து நமக்கு புரியாதுன்னு இல்லை. திருக்குறள் நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு தான் இருப்போம். அதனால் இதுக்கு தனி எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படாதுன்றதுனால தான் உங்களே படிச்சுக்க சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், தெரிஞ்ச விஷயத்த நீங்களே பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அன்பின் வழியது உயர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோல் பொறுத்த உடம்பு. அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறு எலும்புன்னு சொல்கிறாங்க. அடுத்து இனியவை கூறல். பண்புடையவன் இன்சொலான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றும் பிற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணிகலன்கள்னு சொல்கிறாங்க. மற்றவை அணிகலன் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இனிய சொல் இருக்கும்போது இன்னாச்சொல் பேசுவது, கனி இருக்கும்போது காயை உண்பது போன்றதுன்னு சொல்கிறாங்க. நாம் திருவள்ளுவர் பற்றி பார்த்துடலாம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை நமக்கு வகுத்து கூறியிருக்காரு. இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர், சென்னாபேதர். இதுபோல் அவருடைய சிறப்பு பெயர்கள் நிறைய இருக்கும். திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என 3 பெரும் பிரிவுகளையும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9 இயல் இருக்கும். 9 இயல், 133 அதிகாரம், 1330 திருக்குறள் இருக்கும். 133 அதிகாரம், 3 பெரும் பிரிவு, 9 இயல், 1330 குறட்பாக்கள். இதில் இந்த லைன் நோட் பண்ணுங்க. திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் சிறந்து விளங்குகிறது. இதை கொஷின் கேட்பாங்க. திருக்குறளுக்குரிய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து முதலிய பல பெயர்கள் வந்து இருக்குது இதுக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட திருக்குறள் வந்து 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா 108 மொழியில் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் மொழிபெயர்ச்சிருக்காங்க. ஓகேங்களா? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல்னு சொல்லுவாங்க. திருக்குறள் வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள், ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ஒருவருக்கு சிறந்த அணி. இது டிஎன்பிசி கொஷினில் ஆல்ரெடி கேட்ட கொஷின். அடுத்து 3வது இயல்.
மூன்றாவது இயல் பார்க்கலாம். எந்திர உலகம் அறிவியல் சார்ந்தது தான் வந்து மூன்றாவது இயல். ஓகேங்களா? கவிதை பார்த்துடலாம். அறிவியல் ஆத்திச்சுடி ஆசிரியர் யார்? நெல்லை சு. முத்து அவர்கள் தான். அவரை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? நூல்வெளி. இதில் வந்து கொஷினில் ஆல்ரெடி அரைஸான கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்க. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஓகேங்களா? தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னு கேட்பாங்க. நெல்லை சு. முத்து. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர்னு சொல்கிறாங்க. இவர் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், அதுக்கப்புறம் இந்திய விண்வெளி மையம் ஆகிய இடங்கள்லாம் இவர் பணியாற்றிருக்காரு. இவரோட அறிவியல் கவிதை கட்டுரைன்னு பலவற்றை இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? படைச்சிருக்காரு. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இவர் எழுதி வெளியிட்டிருக்காரு. இந்த இவர் படைத்துள்ள நூல்கள் மொத்தம் 80க்கும் மேற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அறிவியல் ஆத்திச்சூடி என்னும் நூலின் ஒரு பகுதி தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர்னு மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. இவர் எங்கெங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு? விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான், அதுக்கப்புறம் இந்திய விண்வெளி மையம். இவர் வந்து அறிவியல் கவிதை கட்டுரைலாம் வந்து படைச்சிருக்காரு. மொத்தம் 80க்கு மேலே இவர் நூல் எழுதியிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடின்னு வந்தால் நெல்லை சு. முத்து அவர்கள். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். இயன்றவரைனா முடிந்தவரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, அவுடதம்னா மருந்து. இயன்றவரைனா முடிந்தவரை, ஒருமித்துனா ஒன்றுபட்டு, அவுடதம்னா மருந்து. பாடல் ஈஸி தாங்க. இது ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதில் வந்து லைன்ஸ்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாடல் இதில் கேட்ட கொஷின் பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சுடி. இதில் இந்த பாக்ஸில் இருக்கும் பாருங்கள். அறிவியல் ஆத்திச்சுடி அகரவரிசைகளே அறிவுரை சொல்லும் இலக்கியம். ஓகேங்களா? அறிவியல் ஆத்திச்சுடி என்பது அகரவரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். இப்போ எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா அகரவரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் எதுனா ஆத்திச்சுடி. ஔவையாரின் ஆத்திச்சுடி தான் நமக்கு தெரியும். ஆனால் பாரதியார் வந்து புதிய ஆத்திச்சுடின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஔவையார் வெறும் ஆத்திச்சுடினா ஔவையார், புதிய ஆத்திச்சுடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சுடினா நெல்லை சு. முத்து. கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது. ஆத்திச்சுடி மட்டும்னா ஔவையார், புதிய ஆத்திச்சுடினா பாரதியார், அறிவியல் ஆத்திச்சுடினா நெல்லை சு. முத்து அவர்கள் வருவார். பாடல் பார்க்கலாம். அறிவியல் சிந்தனைக்கொள், ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். இது வந்து நெல்லை சு. முத்து. ஆ முதல் அவ்வரை இருப்பது தான் என்னது? அறிவியல் ஆத்திச்சுடி. ஓகேங்களா? ஆத்திச்சுடினாவே ஆ முதல் அவ்வரை வரும். இதில் அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு, இந்த 2 லைனும் பார்த்துங்க. அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு, இயன்றவரை புரிந்துகொள், ஈடுபாட்டுடன் அணுகு, உண்மை கண்டறி, ஊக்கம் வெற்றி தரும், என்றும் அறிவியலே வெல்லும், ஏன் என்று கேள், ஐயம் தெளிந்து சொல், ஒருமித்து செயல்படு, ஓய்வர உழை, ஔடதமாம் அனுபவம். நெல்லை சு. முத்து அவர்கள். ஈஸி தாங்க. இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. புக் பேக் பார்த்துடலாம். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடணும், கண்டறி எனும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது கண்டு ப்ளஸ் அறி. உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி, கண்டு ப்ளஸ் அறி. அடுத்து ஓய்வர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு ப்ளஸ் அற, ஏன் ப்ளஸ் என்று, ஏன் என்று, ஔடதம் ப்ளஸ் ஆம், ஔடதமாம், ஔடதமாம் ஆப்ஷன் கரெக்டு. எதிர்ச்சொற்கள் பார்க்கலாம். அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அணுகுனா விலகு, ஐயம்னா தெளிவு, ஊக்கம்னா சோர்வு, உண்மைனா பொய்மை. அடுத்து அறிவியலால் ஆள்வோம். இதுவும் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அறிவியலால் ஆள்வோம் வந்து பாடநூல் ஆசிரியர் குழு, பாடநூல் ஆசிரியர் குழு. இந்த பாடல் வரி ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். இதில் வந்து முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கண்டென்ட் தான். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்திர திருப்பெருக்கும் சாத்திர கற்போம். பாரதியார். இந்த லைன் தான் முக்கியம். நீங்கள் அந்த பாடல் வரி வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டா போதும். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம். பாரதியார்.
ஜஸ்ட்டு ஈஸியாக தான் இருக்கும். இது ஒன்றும் பெருசாக கஷ்டமாக இருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். பாடல் பொருள் பார்க்கலாங்களா? மனிதன் ஆழ்கடலுக்கு உள்ளேயும் சென்று ஆய்வுகள் செய்கின்றான். நீல வானத்தின் மேலே பறந்து நிலவில் சென்று வாழ நினைக்கிறான். வானத்தில் செலுத்தப்படும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் செய்தி தொடர்பில் சிறந்துள்ளான். இயற்கை வளங்களையும் புயல் மழை ஆகியவற்றுடன் கண்டறிந்து கூறுகிறான். எலும்பும் தசையும் இல்லாத செயல்பாடும் எந்திர மனிதனும் படைக்கிறான். அப்புறம் பார்த்துங்க, இணைய வலையின் உதவியால் உலகத்தையே நம் உள்ளங்கையில் கொடுக்கின்றான். பாதிக்கப்பட்ட உடலுறுப்புகளை மாற்றி பொருத்தி உடலையும் உயிரையும் காக்க வழிவகை செய்து விட்டான். அணுவை பிளந்து ஆற்றலை எடுத்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ள முயல்கிறான். நாளைய மனிதனோ விண்ணில் உள்ள கோள்களில் எல்லாம் நகரங்கள் அமைத்து வாழ்ந்திடுவான். அங்கு சென்று வர விண்வெளியிலும் பாதை அமைத்திடுவான். இதே தாங்க இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் இருக்காது, நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆழ்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். அந்த பாடல் வரி. அடுத்து புக் பேக் பார்க்கலாம். மனிதன் எப்போதும் உண்மையை உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆழம் ப்ளஸ் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் ப்ளஸ் வெளி. நீலம் ப்ளஸ் வானம் நீலவானம், நீலவான். ஓகேங்களா? நீலவான். இல்லாது ப்ளஸ் இயங்கும் இல்லாது இயங்கும். இ ஆப்ஷன். அடுத்து ஒரு உரைநடை. கணியனின் நண்பன். இதுவும் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ரோபோட் பற்றி தான் இந்த லெசனே இருக்கும். நீங்கள் அப்படியே படிச்சுட்டே வாங்க. எதிலிருந்து முக்கியம் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதிலிருந்து இம்பார்ட்டன்ட் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. இந்த ரோபோ என்ற சொல்லை வந்து ரோபோ உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த ரோபோன்னு சொல்லிருக்கு இல்லைங்களா, அந்த ரோபோன்ற சொல்லை வந்து முதல்ல காரல் கபக் அவர் வந்து பார்த்திங்கன்னா செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். அவரோட நாடகத்தில் தான் வந்து என்ன எழுதியிருப்பார், ரோபோன்ற சொல்லை வந்து யூஸ் பண்ணியிருப்பார் ஃபஸ்ட்டு. அது என்ன ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு. காரல் கபக் அவர் செக் நாட்டை சார்ந்தவர். 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினாராம். அப்போது ரோபோ என்ற சொல்லை முதலாக அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ரோபோ என்ற சொல்லுக்கு என்னன்னு பெயர், அடிமைன்னு பெயர். ஓகேங்களா? மனிதர்கள் செய்யும் வேலை எளிதாக்க கண்டுபிடிச்சது தான் எந்திரம். ஓகேங்களா? அதுக்கும் மீறி மனித ஆற்றல் தேவைப்பட்டது. மனிதன் போல இயங்க கண்டுபிடித்து தான் வந்து தானியங்கிகள். ஓகேங்களா? இதில் இந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். மனித முயற்சிக்கு இது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா எது சொல்லியிருக்குன்னா பிரிட்டானிக்கா. இதுதான் கொஷினாக கேட்பாங்க. பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்துள்ளது எதுன்னு கேட்டாங்கன்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அடுத்து அது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நான் டிஎன்பிசியில் கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா மட்டும் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ என்பவர் கலந்து கொண்டார். 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோ என்பவர் கலந்து கொண்டார். அதில் ஐபிஎம் நிறுவனம் தயாரித்த டீப் ப்ளூ என்ற கணினி தான் வந்து போட்டியிட்டிருக்கும். கடைசியில் டீப் ப்ளூ கணினி தான் வின் பண்ணியிருக்கும். கேரி கேஸ்ப்ரோ வின் பண்ணியிருக்க மாட்டார். ஓகேங்களா? 1997 அந்த ஆண்டு ஞாபகம் வச்சுங்க. கேரி கேஸ்ப்ரூ ஆப்போசிட்டில் வந்து ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ கணினி. அடுத்து இந்த பாக்ஸ் கண்டென்ட் சோஃபியாவை பற்றி. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா தான் என்ன பண்ணியிருக்கு, ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோ என்ன ரோபோனா சோஃபியான்ற ரோபோ. அந்த சோஃபியா ரோபோவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுமைகளின் வெற்றியாளர்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஐநா சபை உயிரில்லாத பொருளுக்கு பட்டம் வழங்குவது ஃபஸ்ட் டைம். ஓகேங்களா? இது வந்து கொஷின் நிறைய டைம் அரைஸ் ஆகிருக்கு டிஎன்பிசியில். இது பாக்ஸ் கண்டென்ட்டு பார்த்துக்கோங்க. கொஷின் கேட்கக்கூடிய ஏரியா நான் சொல்லிட்டேன் இந்த லெசனில். அது மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? புக் பேக் பார்த்துடலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று ப்ளஸ் இருந்த. அவ்வுருவம் ஆ ப்ளஸ் உருவம். மருத்துவம் துறை மருத்துவத்துறை. மருத்துவம் ப்ளஸ் துறை மருத்துவத்துறை. அடுத்து செயலிழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயலிழக்க. நீக்குதல் எனும் சொல்லின் எதிர் சொல் நீக்குதல்னா ஆப்போசிட் வேர்ட் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடுனா செயற்கை நுண்ணறிவு வரும். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்ருன் கணினி பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு
சவுதி அரேபியா. ஓகேங்களா? அடுத்து ஒரு லெசன் ஸ்டோரி. ஓகேங்களா? இந்த ஸ்டோரியும் ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் ஒரு முறை ரீட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்தடுத்து ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் குறித்து வச்ச பாயிண்ட்ஸ் மட்டும் கூட படித்தா போதும். மேதகு அப்துல் கலாம் இருக்காங்க இல்லைங்களா, அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு வந்து பிடித்த நூல் தமிழில் கேட்டிங்கன்னா அது திருக்குறள் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளக்குகள் பல தந்த ஒளின்னு 2 நூல் பிடிச்சிருக்கோம். அதில் திருக்குறள் வந்து ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச குறள்னு பார்த்தீங்கன்னா அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளிழக்கல் ஆகாரன். அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளிழக்கல் ஆகாரன். இந்த குறளும் திருக்குறளும் பிடிக்கும் அவருக்கு. அடுத்து வாழ்க்கைக்கு வழி சேர்த்த நூல்னு என்ன சொல்லியிருப்பார்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. தமக்கு பிடித்த நூல்னா திருக்குறள். அப்துல் கலாம் ஐயா அவருக்கு பிடித்த நூல் திருக்குறள். அவர் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த நூல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி. அடுத்து இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் 300 கிராம் எடையுள்ள கார்பன் எடையை கொண்டு செயற்கை கால்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க போலியோனால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது. அதை பார்க்கும்போது அப்துல் கலாம் ஐயா வந்து சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்குங்க. அடுத்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் ஐயாங்கிட்ட வந்து கொஷின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து பதில் சொல்லியிருப்பார். அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுக்கிங்க போதுமானது. கொஷின் அரைஸ் ஆகக்கூடிய நான் பகுதி நான் சொல்லிட்டேன்னா அதை நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மொழி முதல்ல என்னென்ன எழுத்துக்கள் வரும், மொழி இறுதியில் என்னென்ன எழுத்துக்கள்னு வரும்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அந்த கூற்று காரணம் கேட்பாங்க பாருங்கள். அதில் வந்து என்ன கொஷின் அரைஸ் ஆகும்போது உங்களுக்கு நம்ம பார்த்துக்கலாம். மொழி என்பதற்கு சொல்லுன்னு பெயர். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்க மொழி முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் மொழி முதல் எழுத்துக்கள். இதில் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12 எதிலே வந்துடும் சொல்கிறாங்க சொல்லின் முதலில் வந்துடும் சொல்கிறாங்க. உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். இதில் கச கா ச த ந பாமா ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இதெல்லாம் வந்து சொல்லின் முதலில் வரும் எழுத்த கூற்ற காரணத்தில் கொடுத்துட்டு கேட்பாங்க. அது மட்டும்தான் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது. மொழி முதல் எழுத்துக்கள்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மொழி முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்துக்கள் 12 எங்கேயே வரும் சொல்லின் முதலிலே வரும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டா போதுமானது. இதில் பாருங்கள் இந்த 4 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டுமே என்ன வரும் சொல்லின் முதலில் வரும். இந்த வரிசையில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதலில் வரும். அதுபோல் இந்த எழுத்துக்கள்லாம் எங்கெங்கே வரும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். ரொம்ப இது பண்ண வேணாம். ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிங்கன்னா போதும். இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஓகேங்களா? ஞா வரிசையில் என்னென்ன எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். யா எழுத்துக்கள் ஞா வரிசையில் 4 எழுத்துக்களும் இது நம்பர் முக்கியம். இதில் யா வரிசையில் 6 எழுத்துக்கள் வரும்னு நினைக்கிறேன். 6 எழுத்துக்களும். வா வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 ஒரு 8 எழுத்துக்களும். ஓகேங்களா? சொல்லின் முதலில் வரும். இது வந்து கொஷின் அரைஸ் ஆகும். இதை நீங்கள் பார்த்துங்க. அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள்னு கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த இது பாருங்கள் ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வராது. மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வராது. உயிரெழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா? அடுத்து மொழி இறுதி எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே இறுதியில் வரும். ஆனால் சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் வராது. சொல்லின் முதலில் மெய்யெழுத்தும் ஆயுத எழுத்தும் எப்படி வராதோ அதுபோல் மொழி எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியில் வராது. அளபடையாக மட்டும் வரும். ஓகேங்களா? அளபடைகளில் வரும் உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே இறுதியில் வரும். அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும். ஓகேங்களா? ஆயுத எழுத்து கூட சொல்லின் இறுதியில் வராது. இது முதலிலும் வராது இறுதியிலும் வராது இடையில் மட்டும்தான் வரும். அதேமாரி கசட தபர ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் இங்கு வந்திருக்கு பாருங்கள் நடுவில். கசட தபர தவிர்த்து இங்கும் வந்திருக்கு. இறுதியில் வரதில்லை. இது வந்து ஏன் வரதில்லைன்னா இது சொல்லின் முதலில் வரும் இறுதியில் வராது. இந்த வரிசையில் சொல்லின் இறுதியில் வரவே வராது. ஞா வரிசையில். இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் ரீட் பண்ணிங்க. அப்புறம் சொல்லின் இடையில் என்னென்ன வரும் பாருங்கள். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும்.
அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி நம்ம மேற்கொண்ட வகுப்பில் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா, உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். ஓகேங்களா? மெய் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. ஆயுத எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வராது. சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்களும் வராது, ஆயுத எழுத்துக்களும் வராது. உயிர்மெய் எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் இறுதியிலுமே வரும். ஓகேங்களா? அப்படி வரும்பொழுது அளபடையில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதை மட்டும் கூட நீங்கள் மைண்டில் ஃபஸ்ட்டு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு டைமும் நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது இந்த டாபிக் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் நின்றுடும். இதுக்கு பெருசாக ஒன்றும் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு முறை விட்டுறக்கூடாது, ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? இது பாருங்கள், சர் சி வி ராமன் பற்றி கொடுத்துருப்பாங்க. 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு வெளியிட்டார். ஓகேங்களா? அதுதான் ராமன் விளைவு வெளியிட்ட நாள். ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன். ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறதுனா பிப்ரவரி 28. பிப்ரவரி 28 ஆண்டு பார்த்திங்கன்னா 1928 அவர் வெளியிட்ட நாள். அடுத்து கலைச்சொல் பார்த்துட்டா இயல் 3 முடிஞ்சிடும். ஓகேங்களா? செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள் சேட்டிலைட், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். அவ்வளோதாங்க. நம்ம இயல் 1, 2, 3 கிளாஸ் பார்த்தாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் நின்று இருக்கும். நீங்கள் உடனே புக் எடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த இயல் உங்களுக்கு மைண்ட்லேயே நின்றுடும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா டேர்ம் 2 அது பார்த்திங்கன்னா 2, 4வது இயல், 5வது இயல், 6வது இயல் அடுத்து கிளாஸில் பார்க்கலாம். நம்ம அடுத்து என்னென்ன பார்க்க போகிறோம்னா, கல்வி பற்றியும், நாகரிகம் பண்பாடு பற்றியும், தொழில் வணிகம் பற்றியும் அடுத்து 4வது இயல், 5வது இயல், 6வது இயல் அடுத்த கிளாஸில் வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுனாலும் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம சேனலை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.